பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். யூதாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோப்பினுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. ஆமென். பாருங்க, 2 காரியங்களை செய்கிறாரு. என்னன்னு? பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், 2வது காக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். 3 காரியத்தை சொல்கிறார். இன்றைக்கி நாம் எல்லாருமே இங்கே வந்திருக்கிறோன்னா பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென். காக்கப்பட்டு இருக்கிறோம், அழைக்கப்பட்டு இருக்கிறோம். சரிங்களா? அதான் உண்மை. அதாவது பலிபீடத்தில் வருகிறதெல்லாம் பரிசுத்தமாக்கப்படும். பலிபீடத்தில் வருகிறதெல்லாம் பரிசுத்தமாக்கப்படும். தேவனுடைய ஆலயத்திற்குள் வந்த உடனே தேவன் நம்மை சுத்திகரிக்க செய்கிறார், சுத்திகரிப்பு நடத்துகிறார். நம்முடைய உள்ளங்களிலே ஆண்டவர் பேசுகிறார். இந்த நாளில் ஆண்டவர், சகோதரன் என்ன பேச போகிறார் என்பது எனக்கு தெரியாது, நான் ஆவியானவர் நம்மோடு பேச இருக்கிறார். எல்லா காரியங்களையும் ஆராய்ந்து பார்க்கிறவர். சரிங்களா? நம்ம இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிறவர், சிந்தனைகளை பார்க்கிறவர், உள்ளத்தில் இருக்கிற அந்த ஓட்டங்களை பார்க்கிறவர். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் எல்லாருமே இந்த சபைக்கு வந்த உடனே அழைக்கப்பட்டிருக்கீங்க, காக்கப்பட்டிருக்கீங்க, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கீங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அப்படியே ஒரு விசை நம் கண்களை மூடி செபிப்போம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ ரபா ஷக்க ரபலா துருவிக்க ரபலவா. உம்முடைய அபிஷேகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, எங்களை பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கீங்க, எங்களை பரிசுத்தப்படுத்திருக்கீங்க ஆண்டவரை. எங்களை எல்லாம் காக்கப்பட்டு இருக்கீங்க, எங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை அழைக்கப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரை. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த காலை வேளையில் இன்றைக்கு இந்த வசனத்தை வாசிக்கும்படியாக நீங்கள் சொன்னீங்க. இதோ நான் வாசித்திருக்கிறேன் ஆண்டவரை. இதில் ஒரு ரகசியம் அடங்கியிருக்கும் ஆண்டவரை. உம்முடைய திட்டம் இந்த வசனத்தில் இருக்கும் ஆண்டவரை. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். இந்த நாளில் ஆண்டவர் இந்த ஆராதனைக்கு எங்களை அழைத்து வந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறேன் ராஜா. உம்முடைய கரமும் கிருபையும் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். நன்றி, நன்றி, நன்றி ராஜா. ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதும் எங்களை வழிநடத்தி வந்தீங்க. எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடத்தினீங்கப்பா. உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். புதிய ஒரு மாதத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க ராஜா. அப்பா, இந்த 9ஆம் மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே, நீர் எங்கள் பலனாக இருந்து, ஆண்டவரே எங்கள் துணையாக இருந்து, ஆண்டவரே எங்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளில் இந்த புதிய மாதத்தில் பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அதிகமாக எங்களோடு இடைப்பட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம், இடைப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரை. நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையிலே அச்சாரமாய் இருந்து எங்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய திட்டங்கள் மட்டும் நிறைவேறட்டும் ஆண்டவரே. பரலோகத்தின் திட்டம் மட்டும் நிறைவேறட்டும் ஆண்டவரே. எங்களுடைய சுயம் அல்ல, எங்களுடைய பெருமை அல்ல, எங்களுடைய வீண் பேச்சுகள் அல்ல ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தை மட்டும் கிரியை செய்யட்டும், தேவனுடைய வார்த்தை மட்டும் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. உண்மையுள்ள உத்தமமான ஊழியக்காரனை என்று சொல்லத்தக்கதாக உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே அப்படியே செய்யத்தக்க ஒரு புத்தியுள்ள ஆராதனையை இந்த இடத்துல நீங்கள் நடத்தி கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே, பலிபீடத்தில் வருகிறதெல்லாம் பரிசுத்தமாக்கப்படும் என்று சொல்லியிருக்கீங்களே. பலிபீடத்தில் எங்களை நாங்கள் படைக்கிறோம் அப்பா, பலிபீடத்தில் படைக்கிறோம் ஆண்டவரை, படிக்கிறோம் ஆண்டவரை. உம்முடைய கரத்தில் எங்களை படைக்கிறோம் ஆண்டவரை. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்றைக்கு எலியா தகப்பனே அப்பா, விறகுகளில் மேலே காளைகளை வைத்த பொழுது பரலோகத்திலிருந்து அக்கினி அந்த காளையை பட்சித்ததே.
அதே போல இந்த நாளில் எங்களை பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் மேலிருந்து இறங்கி எங்கள் மேலே தங்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி ராஜா. தகப்பனை உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்த தேவன் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே உயிரடைந்து கிடக்கிற எல்லா வளாந்தரமான காரியங்களையும் நீர் உயிர்ப்பிக்கும்படியாய் செபிக்கிறேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ ரபா கரபல பரபா, ஓ ரியாஷ கரபல துருபி கரபா பாபா, ஓ ரிகா ரபா துருபி கரபா பாபா. ஆண்டவர் உம்முடைய வல்லமை 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 இந்த இடத்துல ஊற்றப்பட்டு கொண்டிருப்பதற்காய் நன்றி. ஓ ரிகா ரபல துருபி கரபா, அபிஷேகத்தினால நிரப்புகிறதற்காய் நன்றி. ஓ ரிகா ரபலபா, எங்களை சிந்தனைகளை சிதறடிக்கிற எல்லா பிசாசின் தந்திரங்களையும் நிர்மூலமாக்குகிறதற்காய் நன்றி ராஜா. ஓ ரிபிகா ரபலா துருபி கரபா பாபா. ஆண்டவரே, காணா ஒரு கல்யாணத்தில் ஆண்டவரே தண்ணீர் திராட்சரசம் குறைப்பட்ட பொழுது தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினீங்க ஆண்டவரே. அதே அற்புதத்தை எங்கள் மத்தியில் இந்த நாளில் நீங்கள் செய்யும்படியாக செபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் குறைப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நிறைவாய் மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரே விஷயம் எங்களை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வல்லமையுள்ள தேவன் இந்த நாளில் எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஓ ரெபி கரபலபா துருபிகரபபா, ஓ ராஷாலபரபலபா. வனாந்தரமான வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு வழியாக வந்திருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, பள்ளத்தாக்குகளே வாய்க்கால்களை வெட்டுங்கள், அப்பொழுது ஆண்டவரே தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொல்லிங்க. ஆண்டவரே வாய்க்கால்களிலே ஆண்டவரே தண்ணீர் நிரப்பப்பட்ட பொழுது அந்த ஆண்டவரை வெட்டின பொழுது தண்ணீர் நிரப்பினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்கள் வாயை வைத்து உம்மிட நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்கள் ஆண்டவரை அந்த வாய்க்கால் மூலமாக எப்படி தண்ணீரை நிரப்பினீங்களோ அதே போல் ஆண்டவரை இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அபிஷேகத்தை நிரப்புகிறதற்காய் நன்றி. நாங்கள் வெறும் பாத்திரமாக உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரை. நன்றி ராஜா, நன்றி ராஜா. இந்த வெறுமையான பாத்திரத்தை பரிசுத்த ஆவியானவராக நிரப்பும்படியாக செபிக்கிறோம். ரபா சக்கரபா லத்துரு பிகரபரபா, ஒரு யாத்தர பிகரபோ ரபா சக்கரபலபா. நன்றி ராஜா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. எங்களுக்கு விரோதமாக இருந்த எல்லா கையெழுத்தையும் குலைத்து ஆண்டவரே கட்டளைகளை குலைத்து ஆண்டவரே இயேசு கிறிஸ்து தாமே கல்வாரி சிலுவையிலே ஆணி அடித்து வெற்றி சிறந்தீர அந்த வல்லமை இந்த நாளில் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் கிருபை இருக்கட்டும். மீதியான வேலையை பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துங்க ஆண்டவரே. நாங்கள் வெறுமையான பாத்திரம் ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுத்துருக்கிறோம். உம்முடைய திட்டத்தின்படி சித்தத்தின்படி எங்களை நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவராக நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆராதனையை பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தில் கொடுக்குறோம் அப்பா. நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. நாங்கள் சிறுகவும் நீங்கள் பெருகவும் வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா, துதிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களை தொடர்ந்து வழிநடத்தும்படியாய் மீட்பெரும் இரட்சகருமாயிருக்கிற 7 சபைகள் மத்தியில் உலாவுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இன்றைக்கு நம்ம மத்தியில் வந்திருக்கிற ஆண்ட்ரூ பிரதர் நம்முடைய ஆராதனையில் வழி நடத்தி செய்வார். நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறார். ஆவியானவர் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. யார் இங்கே நின்று பேசினாலும் ஆவியானவர் மட்டும்தான் பேசுவார். ஹல்லேலூயா. ஆவியானவர் தான் வழி நடத்துகிறவர். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் ஒரு பாடல கூட பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன், உயிர் தெழும்போது உம் சாயலால் திருப்தியாவேன். இந்த பாடலை மகிழ்ச்சியோடு கூட அவருக்கு மகிமை செலுத்தி நாம் பாடலாம். நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன், உயிர் தெழும்போது சாயலால் திருப்தியாவே. நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன், உயிர் தெழும்போது சாயலால் திருப்தியாவே. தேவனே நீரன் தேவன், அதிகாலமே தேடி வந்தே. தேவனே நீரன் தேவன்,
அதிகாலமே தேடி வந்தேன். நீரின்றி வறண்ட நிலம் போல் ஏங்குகிறேன் தினம் உமக்காய். நீரின்றி வறண்ட நிலம் போல் ஏங்குகிறேன் தினம் உமக்காய். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா. ஜீவனை விடவும் அன்பு எத்தனை நல்லது. ஜீவனை விடவும் அன்பு அது எத்தனை நல்லது. புகழ்ந்திடுமே என் உதடு, மகிழ்ந்திடுமே என் உள்ளம். புகழ்ந்திடுமே என் உதடு, மகிழ்ந்திடுமே என் உள்ளம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உம் நாமம் சொல்லி துதிப்பேன். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உம் நாமம் சொல்லி துதிப்பேன். அறுசுவை உண்பது போல திருப்தியாகும் என் ஆன்மா. அறுசுவை உண்பது போல திருப்தியாகும் என் ஆன்மா. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. படுக்கையிலே உம்மை நினைப்பேன், ராஜாமத்தில் தியானம் செய்வேன். படுக்கையிலே உம்மை நினைப்பேன், ராஜாமத்தில் தியானம் செய்வேன். துணையாளரே உம் நிழலில் தொடர்ந்து நடந்து வளர்வேன். துணையாளரே உம் நிழலை தொடர்ந்து நடந்து வளர்வேன். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன். உயிர் தெழும்போது உம் சாயலால் திருப்தியாவே. நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன். உயிர் தெழும்போது சாயலால் திருப்தியாவே. அல்லேலூயா. நம்முடைய வார்த்தையில நாம் நிலைத்திருப்போம். இன்னொரு பாடலை கூட பாடலாம். விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை. அவருடைய சிலுவையை நாம் நினைத்து கூட இந்த பாடலை பாடலாம். விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை. உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை. உந்தன் சிலுவையின் மேன்மை. சுந்தரம் மிகும்
பூவில் சுந்தரம் மிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், விந்தைக்கு கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தைக்கு கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, வயன் மேன்மை. திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிகவிருப்பினும், திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிகவிருப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும். குருசை குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. விந்தைக்கு கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தைக்கு கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, சிலுவையின் மேன்மை. குருசே குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றாம் பெற்றாம் ஜீவ நதியாம். குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றாம் பெற்றாம் ஜீவ நதியாம். துங்கரத்த ஊற்றில் மூழ்கி, துங்கரத்த ஊற்றில் மூழ்கி தூய்மையடைந்து மேன்மை ஆகினேன், தூய்மையடைந்து மேன்மை ஆகினேன். விந்தைக்கு கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தைக்கு கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சென்னி வீழா சென்னி வீழாம் கை காணென்று சிந்துதோ தூயரோடன்பு, சென்னி வீழாம் கை காணென்று சிந்துதோ தூயரோடன்பு. மண்ணாயிதை போன்ற காட்சி, மண்ணாயிதை போன்ற காட்சி எந்நாளிலுமே எங்கும் காணேன், எந்நாளிலுமே காணேன். மண்ணாயிதை போன்ற காட்சி, மண்ணாயிதை போன்ற காட்சி எந்நாளிலுமே எங்கும் காணேன், எந்நாளிலுமே எங்கும் காணேன். விந்தைக்கு கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தைக்கு கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்க ஈந்திடுவேன். இந்த விந்தை
அன்பு கீடாய் என்ன காணிக்கை தீடுவே எந்த ஆறும் பொருளீடாகும் எந்த ஆறும் பொருளீடாகும் என்னை முற்றிலும் உமக்களிக்கின்றேன் என்னை முற்றிலும் அளிக்கின்றேன் எந்த ஆறும் பொருளீடாகும் எந்த ஆறும் பொருளீடாகும் என்னை முற்றிலும் உமக்களிக்கின்றேன் என்னை முற்றிலும் உமக்களிக்கின்றேன் விந்தைக்கு கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை இயேசுவே உந்தன் சிலுவையின் மேன்மை விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை சுந்தரம் மிகும் இந்த பூவில் சுந்தரம் மிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும் வெந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை. அல்லேலூயா. சிலுவையை நம்ம சரியாக புரிந்து கொண்டோம் அப்படின்னா நமக்கு பெருமை வரவே வராது. யாராவது ஒருத்தர் பெருமையாக பேசுகிறாங்க, அது தங்களுடைய மாம்சத்தை குறிச்சோ உலகத்தில் இருக்க பதவிகளை குறிச்சோ இல்லை ஊழியத்தில் குறிச்சோ, நான் பெரிய ஊழியக்காரன், நான் பெருசாக அதை பண்ணிட்டேன், இவ்வளோ சபையை ஸ்தாபிச்சிருக்கேன், நான் எவ்வளோ பெரிய அற்புதம் செய்ய தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு அந்த பெருமையாக பேசுகிறாங்க அப்படின்னா சிலுவையை சரியாக புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். சிலுவையை கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் பார்த்தோம் அப்படின்னா எதை பெருமையாக சொல்ல முடியும்? கிறிஸ்து நமக்காக செய்த சிலுவையில் நம்முடைய ஜீவனை அதை நினைக்கும் பொழுது அதனால் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அதனால தான் அழைக்கப்பட்டிருக்கிறப்போ எதையும் பெருமையாக சொல்ல முடியும். அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் பொழுது அவர் சில விஷயங்களை லாபமாக நினைத்தார். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக நான் பரிசேயன், நான் யூத மார்க்கத்தில் வைராக்கியமாக என்ன பண்ணேன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், எபிரேயில் பிறந்த எபிரேயன், இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இதெல்லாம் லாபமாக தான் நினச்சேன், நான் கரெக்டாக நடந்தேன். ஆனால் இயேசுவே அறிகிற அறிவின் மேன்மைக்காக இவை எல்லாவற்றையும் லாபம் அப்படின்னு விடலையாம். லாபம் சரி, ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டு அதெல்லாம் விட்டுறணும், நம்மலாம் பெருமை பாராட்டக்கூடாது, சரி இப்போ லாபத்தை விட்டுரும் அப்படின்னு அதை விடலையாம். அதை நஷ்டம் என்று விட்டு நான் நஷ்டம்னு விட்டதையும் தாண்டி இன்னொன்று சொல்லிட்டு அது குப்பை என்று கருதுகிறேன். சிலுவையை ஒரு மனுஷன் சரியாக நோக்கி பார்த்தான் அப்படின்னா நமக்குள்ள பெருமை இருக்காது, இருக்க முடியாது. அப்படி யாராவது பெருமையாக பேசுகிறாங்க, எதையாவது தங்களை குறித்து பேசுகிறாங்கன்னா அவங்க சரியாக சிலுவையை நோக்கி பார்க்கலன்னு தான் அர்த்தம், புரிந்து கொள்ளலன்னு தான் அர்த்தம். பாருங்கள் தான் இப்போ நான் ஆண்டவரே குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை யாவும் அது அர்ப்பந்தான். இதையும் அதுக்கு நிகராக நம்ம வைக்கவே முடியாது, சொல்லவே முடியாது. கிறிஸ்து நமக்காக சிலுவையில் ஜீவனை தந்ததோடு அதை விட ஒரு பெரிய ஒரு விஷயம் எதுவுமே இல்லை. நான் இன்னொரு பாடலை கூட பாடலாம். நிர்மூலமாகாதிருப்பது ஆண்டவர் உம்முடைய கிருபை, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய கிருபை ஆண்டவரே. கிருபையினாலே ரட்சித்தீர், கிருபையினால் உம்முடைய பிள்ளையாக மாற்றினீர். இந்த நேரம் மட்டும் கிருபையினால் அவர் என்ன பண்ணுறார், நம்ம மேல் அன்பாக நடத்த வருகிறார். நம்ம ஏதோ நல்லா ஸ்கோர் பண்ணுறோம், நல்ல எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணுறோம் அப்படின்லாம் இல்லை. ஆண்டவர் மட்டும் நமக்கு மார்க் ஷீட்டை காமிச்சார் நம்மக்கிட்ட அப்படின்னா அவ்வளோதான். அப்போ நம்ம ரொம்ப மனமுடிவாயிரும், ஐயோ நான் இவ்வளோ மார்க் வாங்கியா ஃபெயிலாக இருக்கிறேன், அதனால் நமக்கு மார்க் ஷீட்லாம் காட்டவே மாட்டார், நீ சூப்பராக பண்ணுற. அப்பப்போ கரெக்ஷன் மட்டும் பண்ணுவார், இதை பண்ணாத, இப்படி பண்ணு அப்படி பண்ணு. ஒரு நல்ல ஒரு தகப்பனாக இருந்து என்ன செய்கிறார், நம்மோடு கூட்டாகிறார். மார்க் ஷீட்டு போட்டு பார் ஃபெயில் ஆகிட்ட பார், என்ன பார் ஃபெயில் ஆகிட்டேன், என்ன எழுத்து கையெழுத்து இப்படி இருக்குது, என்ன இது இப்படி இருக்குது, அப்படி அவர் செய்யறதில்லை. ஆனால் கிருபையினால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறார். அந்த கிருபை நினைத்து கூட ஆண்டவரேன்னு சொல்லி இந்த பாடலை நம்ம பாடலாம்.
நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் கிருபை, முடிவே இல்லாதது உந்தன் மனதுருக்கம். ஆமாண்டவரே, நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் கிருபை, முடிவே இல்லாதது உந்தன் மனதுருக்கம். கிருபை கிருபை மாறாத கிருபை, கிருபை கிருபை இயேசுவே மாறாத கிருபை, கிருபை கிருபை இயேசுவே, கிருபை மாறாத கிருபை, கிருபை கிருபை மாறாத கிருபை. கிருபையினாலே ரட்சித்தீரே, நீதிமானாக மாற்றினீரே. கிருபையினாலே ரட்சித்தீரே, என்னை நீதிமானாக மாற்றினீரே. உயிர்த்தெழச் செய்தீர், கிறிஸ்துவோடே கூட உன்னதங்களிலே அமரச் செய்தீர். உயிர்த்தெழச் செய்தீர், கிறிஸ்துவோடே கூட உன்னதங்களிலே அமரச் செய்தீர். கிருபை கிருபை இயேசுவே மாறாத கிருபை, கிருபை கிருபை மாறாத கிருபை. நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் கிருபை, முடிவே இல்லாதது உந்தன் மனதுருக்கம். கிருபையின் மகிமை, கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக சொந்த பிள்ளையாய் முன்குறித்தீரே. கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக சொந்த பிள்ளையாய் முன்குறித்தீரே. பரிசுத்த இரத்தத்தால் மீட்பளித்தீரே, பாவம் அனைத்தையும் மன்னித்தீரே. பரிசுத்த இரத்தத்தால் மீட்பளித்தீரே, பாவம் அனைத்தையும் மன்னித்தீரே. கிருபை இயேசுவே, கிருபை என்றும் மாறாத கிருபை இயேசுவே, கிருபை உங்க கிருபை, கிருபை என்றும் மாறாத கிருபை. நிர்மூலமாகாதிருப்பது, நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் கிருபை, முடிவே இல்லாதது, முடிவே இல்லாதது உந்தன் மனதுருக்கம். தேவனின் பலத்த, தேவனின் பலத்த சத்துவத்தாலே நற்செய்தி அறிவிக்கும் திருத்தொண்டனானே. தேவனின் பலத்த சத்துவத்தாலே நற்செய்தி அறிவிக்கும் திருத்தொண்டனானேன். கிறிஸ்து இயேசுவின் அளவற்ற செல்வத்தை அறிவிக்கின்றேன் நான் கிருபையினால். கிறிஸ்து இயேசுவின் அளவற்ற செல்வத்தை அறிவிக்கின்றேன் நான் கிருபையினால். கிருபை
கிருபை இயேசுவே மாறாத கிருபை 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 இயேசுவே மாறாத கிருபை நிர்மூலமாகாது நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் கிருபை முடிவே இல்லாதது. உங்க மனதுருக்கம் உந்தன் மனதுருக்கம் இயேசுவை அறிகிறார். இயேசுவை அறிகிற அறிவினாலே அமைதியும் கிருபையும் பெருகிடுதே. இயேசுவை அறிகிற அறிவினாலே அமைதியும் கிருபையும் பெருகிடுதே. நம்பிக்கை வளர்ந்தால் கிருபை வளரும், நாளும் பொழுதும் சூழ்ந்து கொள்ளும். நம்பிக்கை வளர்ந்தால் கிருபை வளரும், நாளும் பொழுதும் சூழ்ந்து கொள்ளும். கிருபை இயேசுவே கிருபை இயேசுவே மாறாத கிருபை கிருபை உங்க கிருபை மாறாத கிருபை நிர்மூலமாகாது நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் கிருபை முடிவே இல்லாதது முடிவே இல்லாதது. உந்தன் மனதுருக்கம் நிர்மூலமாகாதிருக்கும் நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் கிருபை முடிவே இல்லாதது. உந்தன் மனதுருக்கம் கிருபை 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 மாறாத கிருபை கிருபை இயேசுவின் கிருபை மாறாத கிருபை கிருபை உங்க கிருபை மாறாத பை. நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும் பாடி திருப்தியாக்கும் கிருபையினா காலைதோறும் களி கூர்ந்து மகிழும் பாடி. இயேசுவே திருப்தியாக்கும் திருப்தியாக்கும் கிருபையினால் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும் பாடி. ஆண்டவரே திருப்தியாக்கும் திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் களி கூர்ந்து மகிழும் பாடி. எங்களை திருப்தியாக்கும் கிருபையினால் புகலிடம் நீரே பூமியிலே அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும். புகலிடம் நீரே பூமியிலே அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும். நல்லவரே வல்லவரே நன்றியையா நாள் முழுதும். நல்லவரே வல்லவரே நன்றியையா நாள் முழுதும். வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும் பாடி. இயேசுவே திருப்தியாக்கும் கிருபையினால் ஒவ்வொரு நாளும் காலைதோறும் களி கூர்ந்து மகிழும் பாடி. எங்களை திருப்தியாக்கும் திருப்தியாக்கும்
உலகமும் பூமியும் தோன்றும் முன்னே என்றென்றும் இருக்கின்ற என் தெய்வமே. உலகமும் பூமியும் தோன்றும் முன்னே என்றென்றும் இருக்கின்ற என் தெய்வமே. நல்லவரே வல்லவரே நன்றியையா நாள் முழுதும். நல்லவரே வல்லவரே நன்றியையா நாள் முழுதும். வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழும் பாடி. ஓ திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் களி கூர்ந்து மகிழும் பாடி. திருப்தியாக்கும் கிருபையினால் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடா என்னை மகிழச் செய்யும். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடா என்னை மகிழச் செய்யும். நல்லவரே வல்லவரே நன்றியையா நாள் முழுதும். நல்லவரே வல்லவரே நன்றியையா நாள் முழுதும். வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும் பாடி. இயேசுவே திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் களி கூர்ந்து மகிழும் பாடி. உம்முடைய வார்த்தையினால் திருப்தியாக்கும் வார்த்தையினால் செய்யும் செயல்களை செம்மைப்படுத்தும். செயல்கள் அனைத்திலும் வெற்றி தாரும். நாங்கள் செய்யும் செயல்களை செம்மைப்படுத்தும். செயல்கள் அனைத்திலும் வெற்றி தாரும். நல்லவரே வல்லவரே நன்றியையா நாள் முழுதும். இயேசையா நல்லவரே வல்லவரே நன்றியையா நாள் முழுதும். வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும் பாடி. திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் களி கூர்ந்து மகிழும் பாடி. இயேசுவே எங்களை திருப்தியாக்கும் உங்க வார்த்தையினால். நாட்களை என்னும் அறிவை தாரும். ஞானம் நிறைந்த இதயம் தாரும். எங்களுக்கு நாட்களை என்னும் அறிவை தாரும். ஞானம் நிறைந்த இதயம் தாரும். நல்லவரே வல்லவரே நன்றியையா நாள் முழுதும். நல்லவரே வல்லவரே நன்றியையா நாள் முழுதும். வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும் பாடி. இயேசுவே திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் களி கூர்ந்து மகிழும் பாடி. ஓ திருப்தியாக்கும் கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும் வார்த்தையினால். திருப்தியாக்கும் உங்க பிரசன்னத்தினால் எங்களை திருப்தியாக்கும் உங்க கிருபையினால். திருப்தியாக்கும் வார்த்தையினால்.
அல்லேலூயா. உடைய கிருபையினால நன்மையினால ஆண்டவர் நம்முடைய திருப்தியாக்கனுடைய வார்த்தையினால விசேஷமாக அந்த நாட்களில் எல்லாரும் ஆண்டவர் திருப்தியாக்கணும். எப்படின்னா இந்த உலகத்தில் தேவையான பொருட்கள்லாம் கொடுத்து நம்ம கஷ்டமே இல்லாமல் நல்ல ஒரு பெரிய வீடு, நல்ல ஒரு பெரிய சுகம், நோயே இல்லாத ஒரு வாழ்க்கை, பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கை, கடனே இல்லாத ஒரு வாழ்க்கை, இதை போல் ஒரு உலகத்தில் ஆண்டவர் திருப்தி ஆக்கணும். பணக்குறையே வரக்கூடாது, நோயே வரக்கூடாது, சரீரத்தில் பிரச்சனையே வரக்கூடாது. ஸோ அப்படி ஒரு திருப்தியை உலகத்தில் பொருட்களை ஆண்டவர் கொடுக்கணும். அதில் திருப்தி ஆகணுன்ற எண்ணத்தில் எல்லாம் தேடி எப்போ ஆண்டவர் இதை செய்வார். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சபை கூடி வருதல், பக்தி விருத்திக்கு ஏதுவாக கூடி வரணுன்னு தான் சபை கூடி வருதல். ஆனால் அதுவே இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, ஆண்டவர் சபைக்கு வந்து எனக்கு இந்த தேவையை செய்வாரா, இந்த அற்புதம் செய்வாரா, கல்யாணம் நடக்குமா, குழந்தை பிறக்குமா, அது நடக்குமா, எக்ஸாமில் ஃபெயில், அதுக்காகவே ஆண்டவரை தேடிட்டு இருக்கிறாங்க. சிறப்பு கூடு எல்லா கூடுகையிலையும் பக்தி விருத்திக்காக கூடுன்ற எண்ணமே இல்லை. ஆண்டவர் திருப்தி ஆகணும், இதை செய்ய அதை செய்யணும். அதனால திருப்தி அடையவே முடியாது. அதுவே ஜனங்களுக்கு தெரியல. ஏன்னா ஒரு தேவை முடிஞ்சா இன்னொன்று. இப்போ அதுக்காக ஆண்டவரை தேடுற ஜனங்களை பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இது மட்டும் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நான் எதுவுமே கேட்க மாட்டேன், அப்புறம் தான் எனக்கு தேவையே ஒன்றுமே இல்லையே, எதுவுமே கேட்க மாட்டேன். ஆனால் கொஞ்சம் அவங்க கவனிச்சு பாருங்க, அவங்க வாழ்க்கையில் யாருக்கு தான் தேவை இல்லை, எல்லாருக்கும் தான் தேவை இருக்குது. அது முடிஞ்சா அடுத்தது கல்யாணம் இல்லை வருத்தப்பட்டுட்டு அழுது போராண்டு அதுக்காக உபவாசம், அதுக்காகவே தேடி என்ன ஆண்டவரை செய்யலான்னு, அப்புறம் ஒரு வழியாக கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா முடிச்சிருச்சா, ஐயோ குழந்தை பார்க்கல 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, ஐயோ எல்லாரும் கேட்குறான், அவன் கேட்குறான், ஏசப்பா அதுக்கு வேறு ஓட வேண்டியது. அது கொஞ்சம் உடனே அப்புறம் அவருக்கு ஐயோ நல்ல ஸ்கூலில் சேர்க்க, எங்கே சேர்க்க அப்புறம் அவன் வாழ்க்கை என்ன ஆச்சா போச்சா, இப்படியே வாழ்க்கையில் நமக்கு தேவை வந்துட்டே தான் இருக்கும். அதற்காக நம்ம தேடணும்னா திருப்தி அடையவே முடியாது. அதே போல் பொருட்கள் வேணும், காசு இல்லை, ஆண்டவர் ஐஸ்வர்யானு ஆக்கணும். எவ்வளோ கொடுத்தா நம்ம போதும்னு இருப்போம். இப்போ இன்றைக்கெல்லாம் எவ்வளோ ஊழியக்காரவங்க, ஆண்டவர் அங்கே ஊழியத்துக்கு வந்தேன், கஷ்டப்பட்டேன், சைக்கிளில் வந்தேன், இப்போ ஆண்டவர் 10 கார் கொடுத்துருக்கிறாரு, திருப்தியாக இருக்கிறேன், இதுக்கு மேலே நான் காரே கேட்கலன்னு வர சொல்கிறாங்களா? அடுத்ததான் ஒரு கார் வாங்கணும் வரான், அவருக்கு ஒரு கார், பிள்ளைக்கு ஒரு கார், அவங்களுக்கு ஒரு கார், வேலைக்காரனுக்கு ஒரு கார், 3 கார், 3 வீடு, பத்தாததுக்கு அமெரிக்காவில் வீடு, கனடாவில் வீடு, இன்னும் பத்தலை அவனுக்கு, இன்னும் கத்த திருப்தி ஆகவே முடியாது. இந்த உலக பொருட்கள், இந்த தேவைகள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். வசதியாக தான் ஃபாதர் ஒரு பாட்டு பாடிக்கிறார், வசதியை தேடி ஓடாதே அது என்னவா, வசதியை தேடி ஓடாத ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். இல்லை வசதியை தேடி ஓடாதே அது தொடு வானம், வானத்தை தொடுற மாதிரி தான் போயிட்டே வேண்டியது தான். ஏன்னா அடுத்தடுத்த ட்ரெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வருதுன்னு வச்சுக்கோ, 20 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வருதுன்னா அது வாங்கி 4 நாளில் அவன் புளிச்சிடும். வாங்குறவெல்லாம் பாருங்களேன், அந்த வாங்குறதையும் புதுசு வாங்கணும் வாங்கி 4 நாளில் இல்லைங்க, இதோட அந்த கார் நல்லா இருக்கு, அதை எப்படியாவது வாங்கணும். அது திருப்தி அடையவே முடியாது. உணவில் திருப்தி அடைய முடியாது. நம்ம உணவு பழக்கம் மாறிக்கிட்டே தான் இருக்குது. புதுசு இன்னும் புதுசா சாப்பிட்டு திருப்தியானலாம் இல்லை, இன்னும் ருசியோ, இன்னும் புதுசா, இன்னும் இந்த தோசையில் வித்தியாசமாக எப்படி ஊற்றுறது, இப்படி ஊற்றுங்க அப்படி ஊற்றுங்க, ஏற்கனவே 50 வெரைட்டிஸ் இருக்குது. அந்த தோசை, தக்காளி தோசை, மசாலா தோசை, முட்டை தோசை, எவ்வளோ வெரைட்டி இருக்குது. இன்னும் 10ல் மாறிட்டே இருக்கு. லாப்பாங்கிறான், அதுங்கிறான் புதுசாக. சில பேர் தெரியாம நம்ம போய் ஹோட்டலில் பழைய பேர் சொன்னோம்னா என்ன பார்க்குறேன், ஓ புதுசாக பேர் மாற்றிட்டாங்க, அதுக்கு ஒரு பேர். அவ்வளோ டிஷ் வந்துட்டே தான் இருக்குது, இன்னும் வந்துட்டே தான் இருக்கும். இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு போயிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த மனம் ஒரு குரங்கு அப்படின்வாங்க. இது வர வரைக்கும் அது வந்த உடனே அது பழசாயிரும். அப்போ அடுத்து தேடும், அது ஃபோனாக இருந்தாலும் சரி, எந்த பொருளாக இருந்தாலும் சரி. அதே போல் ஐஸ்வர்யத்தை தேடிட்டு எந்த போகக்கூடாது, அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. எவ்வளோ கொடுத்தாலும் போதாது. இப்போது நம்ம இந்த அரசியல்வாதிகள்லாம் திட்டணும், நம்மளும் திட்டணும், எல்லாருமே திட்டணும். ஏயா இப்படி 1000 கோடி சேர்த்து வைக்கிறியே, அது என்னையா பண்ண போகிற, நீலாம் அறிவில்லை, அவ்வளோ வாழ போறிய அத்தனை வருஷத்துக்கு, யாருக்கு சேர்த்து வைக்கிற அப்படின்னு அரசியல்வாதிகளை கேவலமாக திட்டணும். இன்னைக்கு நம்ம ஊழியக்காரங்களாம் 5000 கோடி கர்த்தர் நீ ஆசீர்வதித்தார், 1000 கோடி 2000 கோடி 1 கோடி ஒரு கார் வாங்க கர்த்தர் ஆசீர்வதித்தார், அவங்களும் கர்த்தர் ஊழியக்காரப்பா அப்படிங்கிறான். அவனும் 1000 கோடி எத்தனை சேர்த்துட்டார். அவன் டாப், இந்தியாவில் டாப் 10 ஐஸ்வர்யவான்கள், அதில் நம்பால் ஒருத்தர் இருக்கிறார், 4000 கோடி சேர்த்தாங்க. இதுக்கு 4000 கோடி என்ன பண்ண போகிற, உலகத்தானை பற்றி பேச, ஆனால் சில விஷயம் நம்ம கவனிக்க மாட்டேங்கிறோம். அப்போ விசுவாசிகள் இந்த பணத்தை தேடியே ஓடிட்டு, வசதியே தேடி ஓடுறோம். இது இப்படி எதுவும் பிரச்சனை வரக்கூடாது, கஷ்டம் வரக்கூடாது. அதை ஆண்டவர் செய்யலன்றதான் இல்லை, செஞ்சாலுமே நமக்கு திருப்தி இருக்காது. நல்ல என்ன தான் கம்ஃபர்டபுளாக அவன் கொடுத்து வச்சாலும் அப்புறம் நல்லா தின்னு பெருத்து
அதெல்லாம் வந்து ஆண்டவரே இப்படி ஒரு நல்ல எனக்கு வேலை கொடுங்க, உடம்பு சரியாக வேலை இது மாதிரி வேலை நிறையா கொடுங்கன்னு சொல்லுவோம். எனக்கு வேலையே வேண்டாம், கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். வேலையே இல்லாமல் கொடுத்தா சொல்லுவோம்ல, வேலையில் செய்யலாம் உடம்பு என்ன ஆகும்? மதம் நாய் போய் அதெல்லாம் வந்து இன்னும் ஒரு நமக்கே உடம்பு வெயிட் ஆகி ஆண்டவரே வேலை கொடுங்க அப்படின்னு கேட்போம். அது மாறி மாறி போயிட்டே தான், அது ஒரு எண்டே கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று தான், ஆண்டவரே வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழும்படி பொருட்கள்னால அல்ல, காசுனால, உங்களுடைய கிருபையினால எங்களை திருப்தியாக, உங்களுடைய வார்த்தையினால திருப்தியாக இருக்குங்க. ஸோ ஆதிகால திருச்சபையில் அந்த நம்முடைய மாதிரிகள் இயேசு கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி, அப்போஸ்தலர்களாக இருந்தாலும் சரி, ஆதிகால திருச்சபை விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, அவங்க பணத்தை இடையில என்ன பண்ணவே இல்லை, ஓடவே இல்லை. இன்னும் பரிசுத்தமாகணும், வசனத்தை கற்றுக்கொள்ளணும், அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னும் சாட்சியாக இருக்கணும், கனி கொடுக்கணும். அவங்க கவனம் பூரா அதிலே தான் இருந்தது. ஸோ நம்மளும் அப்படி சொல்லிட்டு அதை தேடுறவர்களாக இராமல் வசதியை தேடி. அதே போல் சில விஷயம் சொல்லும் பொழுது, நம்மளே ஓட்டாண்டியாக இருந்தால் எப்படிங்க கேட்பான்? நம்மளே ஓட்டாண்டியாக இருந்துட்டு போய் இயேசு அப்படி இப்படின்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுறான்? நம்ம ஒரு நல்ல ஒரு ஆயுஷ் மாதிரி இருந்தால் தான் ஒர்க் அவுட் ஆகும், இல்லாட்டி ஒர்க் அவுட் ஆகாது. நிறைய பேர் அதனாலே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அது ஊழியக்காரனே தேடுறாங்க. நம்ம நல்லா இருக்கணும், நல்ல தோற்றம் பயங்கரமாக இருக்கணும், அவன் மக்கள் பார்க்குற கவர்ச்சோனமாக என்ன பண்ணணும், கோட் போடணும், மேக்கப் போடணும், அதை பண்ணிட்டா போகணும், அப்போ தான் அவன் ரிசீவ் பண்ணுறான் அப்படின்னு. இந்த பாட்டிலே ஃபாதர் பாடி வசதியை ஓடாது அப்படின்னு. வெட்டி கிளி காட்டுத்தேன் உண்டு வந்தார் யோவான் ஸ்நானகன், உலகத்தை கலக்கிய மனிதரவர் உடுத்தியதோ ஒரு ஒட்டகத்தோ. அவ்வளோதான் மனுஷன். ஆனால் வந்து அரண்டுட்டாங்கல்ல வந்தவங்க எல்லாரும் பிடிச்சி கைது பண்ணாங்க. அவர் பயப்படவே இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை, அதாவது என்ன சொல்றது, யோவான் ஸ்நானகன் ஒரு இருக்கிறதுலே ஒரு பெரிய தீர்க்கதரிசிகளில் பெரியவன் என்று இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், அவர் சாட்சி இருக்கிறார். சாதாரணமாக எத்தனை வீடு வச்சிருந்தார் யோவான் ஸ்நானகன்? ஒன்றும் இல்லை. அது பொருட்டே இல்லை, அது இருக்கோ இல்லையோ அது நம்ம கவனமே இல்லை. நம்மளோட என்னென்ன இதுவும் ஆண்டோட மேலேயும் அவருடைய கிருபையின் மேலும் வார்த்தையின் மேலும் இருக்கும். நம்ம பாடல கூட பாடலாம், வசதியை தேடி ஓடாதே அது தொடுவானம். வசதியை தேடி ஓடாதே 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 அது தொடுவானம் தொடுவானம் தொடுவானம். வசதியை தேடி ஓடாதே 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 அது தொடுவானம் தொடுவானம் தொடுவானம். வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை எவரும் தொடுவதில்லை. வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை எவரும் தொடுவதில்லை. வசதியை தேடி ஓடாதே 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 அது தொடுவானம் தொடுவானம் தொடுவானம். வசதி வந்தால் பயன்படுத்தி சுவிசேஷம் சொல்வதற்கு. வசதி வந்தால் பயன்படுத்தி சுவிசேஷம் சொல்வதற்கு. ஆளுகை செய்ய நோ நோ நோ, அடிமைப்படுத்த நோ நோ நோ. ஆளுகை செய்ய நோ நோ நோ, அடிமைப்படுத்த நோ நோ நோ. வசதியை தேடி ஓடாதே 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 அது தொடுவானம் தொடுவானம் தொடுவானம். வசதியை தேடி ஓடாதே 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 அது தொடுவானம் தொடுவானம் தொடுவானம். அழகெல்லாம் அழகெல்லாம் அற்று போகும் எழில் ஏமாற்றும். அழகெல்லாம் அற்று போகும் எழில் ஏமாற்றும். கவர்ச்சியெல்லாம் ஒரு காணல் நீர் கடந்து போகும் சீக்கிரத்தில். கவர்ச்சியெல்லாம் ஒரு காணல் நீர் கடந்து போகும் சீக்கிரத்தில். வசதியை தேடி ஓடாதே 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 அது தொடுவானம் தொடுவானம் தொடுவானம்.
வசதியை தேடி ஓடாதே ஓடாதே ஓடாதே, அது தொடுவானம் தொடுவானம் தொடுவானம். வெட்டுக்கிளி காட்டுத்தேன் உண்டு வந்தார் யோவான், வெட்டுக்கிளி காட்டுத்தேன் உண்டு வந்தார் யோவான். உலகத்தை கலக்கிய மனிதரவர் உடுத்தியதோர் ஒரு ஒட்டக தோல், உலகத்தை கலக்கிய மனிதரவர் உடுத்தியதோ ஒரு ஒட்டக தோல். வசதியை தேடி ஓடாதே ஓடாதே ஓடாதே, அது தொடுவானம் தொடுவானம் தொடுவானம். வசதியை தேடி ஓடாதே, அது தொடுவானம் தொடுவானம் தொடுவானம். பணமயக்கம் பணமயக்கம் எல்லாவித தீமைகளின் தொடக்கம், பணமயக்கம் எல்லாவித தீமைகளின் தொடக்கம். சிற்றின்பம் எச்சரிக்கை உன்னை நடைபீனமாக்கிவிடும், சிற்றின்பம் எச்சரிக்கை நடைபீனமாக்கிவிடும். வசதியை தேடி ஓடாதே என் ஆத்மாவே ஓடாதே, தொடுவானம் தொடுவானம் தொடுவானம். வசதியை தேடி ஓடாதே, அது தொடுவானம் தொடுவானம் தொடுவானம். வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை அவரும் தொடுவதில்லை. வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை அவரும் தொடுவதில்லை. வசதியை தேடி ஓடாதே, அது தொடுவானம் முடுவானம் தொடுவானம். வசதியை தேடி ஓடாதே, அது தொடுவானம். நல்லவரே உம்மை ஆராதிப்பே, வல்லவரே உம்மை ஆராதிப்பே. நல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவராயிருந்தீர். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் 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 நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் 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 நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். எங்களை காண்பவர் காண்பவரே உம்மை ஆராதிப்பேன். காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். எங்களை காண்பவரே உம்மை ஆராதிப்பேன். எங்களை காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். இயேசுவை ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு தூதர்களோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் 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 நான் ஆராதிப்பேன். என் நேசரே சுவை ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே ஆவியிலே ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன்
ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் 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 நான் என் இயேசுவை ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் இயேசுவே ஆராதிப்பேன் நல்லவரே வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவராக இருந்தீரே நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் வல்லவரே உம்மை நீங்க நல்லவராகவே இருந்தி நல்லவரே என்றும் நல்லவர் இயேசு நல்லவர் வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் 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 நான் ஆராதிப்பேன் இன்றும் என்றும் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் முழு மனதோடு ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்பி பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் இயேசுவே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை உம்மையன்றி யாரை துதிப்போம் ஆண்டவரே உம்மையன்றி யாரை பாடுவோம் பரலோகத்திலே உம்மை எல்லாம் எங்களுக்கு யாருண்டு பூலோகத்திலே உம்மையின்றி வேறு விருப்பம் இல்லை ஆண்டவரே உம்மை விட்டால் எங்களுக்கு இந்த உலகில் ஆண்டவரே எங்களுக்கு வேறு யாரும் இல்லை ஆண்டவரே மனுஷர்கள் மாறி போவாங்க ஆண்டவரே மனுஷனை நம்புவது விருதா ஆண்டவரே நாசில சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்று சொன்னீர் என் மேல் நம்பிக்கையாருங்கள் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் கர்த்தரை நம்புங்கள் அவரை நம்புங்கள் அவரை தேடுங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே நாங்கள் உம்மையே நம்பி இருக்கிறோம் உம்மை விட்டால் இவ்வுலகில் யார் எனக்குண்டு உம்மை விட்டால் இவ்வுலகில் யார் எனக்குண்டு தேவனே என் ராஜனே என் தேவனே என் ராஜனே உம்மை அன்றி இவ்வுலகில் யார் எனக்குண்டு உம்மை அன்றி இவ்வுலகில் யார் எனக்குண்டு நீரே என் வழி நீரே என் சத்தியம் நீரே என் வழி நீரே என் சத்தியம் உம்மை விட்டால் இவ்வுலகில் யார் எனக்குண்டு உம்மை விட்டால் ஆண்டவரே எங்கள் நீரே எங்கள் நம்பிக்கையா இருக்கிறீர் தேவனே என் ஜீவனே தேவனே எங்கள் ஜீவனே உம்மை அன்றி இவ்வுலகில் யார் எனக்குண்டு உம்மை அன்றி இவ்வுலகில் யார் எனக்குண்டு நீரே என் வழி நீரே என் சத்தியம் நீரே என் வழி நீரே என் சத்தியம் உம்மை விட்டால் இவ்வுலகில் யார் எனக்குண்டு உம்மை விட்டால் இவ்வுலகில் யார் எனக்குண்டு உம்மை விட்டால் இவ்வுலகில் உம்மை விட்டால் இவ்வுலகில் யார் எனக்குண்டு என் கோட்டையே என் தஞ்சமே என் கோட்டையே நீரே எங்கள் தஞ்சமே உம்மை அன்றி இவ்வுலகில் யார் எனக்குண்டு உம்மை அன்றி இவ்வுலகில் யார் எனக்குண்டு
நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் வழி, நீரே என் சத்தியம். உம்மை விட்டால் இவ்வுலகில் யார் எனக்குண்டு, உம்மை விட்டால் இவ்வுலகில் யார் எனக்குண்டு. எந்தன் ஆரணே, எந்தன் கரமே, எந்தன் ஆரணே, எந்தன் கரமே. உம்மை விட்டால் இவ்வுலகில் யார் எனக்குண்டு, உம்மை விட்டால் இவ்வுலகில் யார் எனக்குண்டு. இயேசுவே, உம்மை விட்டால் இவ்வுலகில் யார் எனக்குண்டு, உம்மை விட்டால் இவ்வுலகில் யார் எனக்குண்டு. ஆண்டவரே, மனுஷனை நம்புவது விருதா ஆண்டவரே. நீரே எங்கள் கண்மலையும் எங்கள் கோட்டையும் அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூல துணையுமா இருக்கிறீர். உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது செவி சாய்க்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் செபிக்கும் பொழுது பதில் தருகிற நல்ல தகப்பனாக இருக்கிறீர். எங்களுக்கு செவி கொடுக்கிறீர், பதில் கொடுக்கிறீர். உம்முடைய வார்த்தையை தந்து மட்டும் நடத்தி வந்தீர். நாங்கள் ஒவ்வொரு நாள் உண்மையே சார்ந்திருக்க கிருபை செய்யுங்க. உம்முடைய வார்த்தையின் மேலே, உம்முடைய கிரியையின் மேலே, உம்முடைய சித்தத்தின் மேலே, உம்முடைய விருப்பத்தின் மேலே நாங்கள் சார்ந்திருக்க தகப்பனே கிருபை செய்யுங்க. நீர் நல்லவர், நீர் நல்லவராகவே இருந்தீர் ஆண்டவர்கள் வாழ்க்கையில். நீர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து தீமை அனுமதித்தீர் நல்லது ஆண்டவரே. அங்கள் அனுமதித்தீர், அங்கள் உபத்திரப்பட்டது நல்லது. அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டோம். சோதனை அனுமதித்தீர் நல்லது ஆண்டவர். எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அப்பா நன்மைக்கு ஏதுவாக எல்லாவற்றையும் அனுமதித்தீர் ஆண்டவர். நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை சார்ந்து வாழ கிருபை செய்யுங்க ஆண்டவர். நீர் ஒருவரே பாத்திரர், நீர் ஒருவரே பாத்திரர். உண்மையன்று நாங்கள் யாரை பாடுவோம், யாரை துதிப்போம்? நீர் ஒருவரே பாத்திரர் ஆண்டவரே. அப்பா, எல்லா துதிகன மகிமையெல்லாம் மேசுரட்சிகர் நாமத்தினாலே உமக்கே ஏறெடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், 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 ஆமென். நாம் உட்காருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைய கூட ஒரு சில காரியம் நம்ம தியானிக்கலாம். ஓகே, அது முன்னாடி ஒரு சின்ன விஷயம், ஒரு கேள்வி. ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, எல்லாரும் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க. அப்போது 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒரு பிள்ளை வந்து ஒரு 4 வயசு 5 வயசுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குது. இன்னொன்று 20 வயசுக்கு மேலே வளர்ந்த ஒரு பிள்ளை, ஆணோ பெண்ணோ ஏதோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 2 பேருமே சரியான வளர்ச்சி இல்லை. ரொம்ப சாப்பாடு இல்லாமல் ஒரு மாதிரி நெய்யின்னு இருக்காங்க, இல்லை ஓவர் வெயிட்டாக இருக்கிறாங்க. அதாவது ஒழுங்கான வளர்ச்சி இல்லை 2 பேருமே. ஆனால் நம்ம யாரை அந்த அந்த குழந்தைய பார்த்து திட்டுவோமா? என்ன இப்படி இருக்கிற, என்னத்தை சாப்பிட்ட, நீ என்ன அப்படி இருக்கிற, ஒழுங்காக சாப்பிடாம ஒழுங்காக வளராம, அப்படி அந்த குழந்தைய திட்டுவோமா? 4 வயசு குழந்தை அப்படி திட்டுவோமா? என்ன பண்ணுவோம்? யாரை கேட்போம்? அந்த குழந்தை சரியாக வளரல, யாரை குறை சொல்லுவோம்? அம்மா அப்பா கேட்போம். என்ன பிள்ளை எப்படி வச்சிருக்கிற, ஒழுங்காக சாரில் எப்போ நெய்யின்னு இருக்கான் அப்படி வச்சிருக்கிற, இல்லை ஓவர் வெயிட்டாக இருந்தால் என்ன உள்ள வெயிட்டாக இருக்குது, ஓவரை போட்டு திணிச்சியா, பிஸ்கெட்டி போட்டு திணிச்சு பண்ணியா, ஒழுங்காக சரியாக இருக்கணும் இப்போ இது பண்ணாதப்போ நம்ம சொல்லுவோம், பெற்றோரை குறை சொல்லுவோம். அது 20 வயசுக்கு மேலே வளர்ந்த ஒரு பிள்ளை அப்படி இருந்தான்னா நம்ம பெற்றோரை திட்டுவோமா? அவனை திட்டுவோம். ஏன் அவனை திட்டுறோம்? அவனை சாப்பிட்றதுக்கு எல்லாம் வளர்ந்துட்டாச்சு, சொல்லி கொடுத்தாச்சு, அவனுக்கு தெரியும் என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது, அப்போ அவனை திட்டுவோம். அப்போது அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்டு ஒரு கொஞ்சம் நாள் சரியாக இல்லை, சரியாக சேர்த்து வளரலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? போதகரை குறை சொல்லுவோம். எந்த சபைக்கு போகிறாரோ அவர் நம்ம குறை சொல்லுவோம். ஏன் அப்போ ரட்சிக்கப்பட்டவனு கொஞ்சம் அவ்வளோ தெரியாது, ரட்சிக்கப்பட்டு வந்துருக்குறாங்க, இப்படி தப்பு தப்பாக வசனத்தை சொல்லி, இல்லை உன் ஆதாயத்துக்காக அப்படி சொல்லி ஒழுங்காக அப்படி பிள்ளைய அப்படி வச்சுருக்கிறியே அப்படின்னு ஓரளவுக்கு ஒரு குறை சொல்ல அட்லீஸ்ட் போதகர்கள். ஆனால் அதே நேரத்தில் 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் வளர்ந்த விசுவாசி சரியாக வளரலன்னா நம்ம யாரை குறை சொல்லுவோம்? ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணோம்? போததான் குறை சொல்லும். அவர் சரியில்லை, என்னை ஏமாத்திட்டார், ஒழுங்காக போதிக்கல, அவர் அதை பண்ணல இதை பண்ணல. சேர்த்துல பிள்ளைங்கள அப்படி தான் 30 வயசு ஆனாலும் சொல்ல, எங்கள் அம்மாவுக்கு ஒழுங்கா சோறு போடல, நான் கேட்டதெல்லாம் வாங்கி தரல, அது பண்ணல இது பண்ணலன்னு குறை சொல்லிட்டா இருப்பான். இவங்க ஒழுங்கா இல்லாமல். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ரட்சிக்கப்படும் பொழுது கொஞ்சம் உதவி தேவை தான். போதகர்கள் சரியாக வச்சது சொல்லணும், நடத்தணும், போஷாக் கொடுக்கணும். ஆனால் நாம் வளர்ந்து வரும் பொழுது அந்த அந்த ஒரு சில நாட்கள் ஆன பிறகு
நம்ம என்ன பண்ணோம், நமக்கு பைபிள் வாசிக்க தெரியாது, நமக்கு அர்த்தத்தை புரிஞ்சுக்க தெரியாது ஆரம்பத்தில். அப்புறம் நமக்கு சத்தியம் கொஞ்சம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன நம்ம எடுத்து வாசிக்கணும், தியானிக்கணும், வளரணும். வளர்ச்சி நமக்கு ஏற்ற தேவன் எதிர்பார்க்கிற வளர்ச்சி இருக்கணும். பவுல் எழுதும்போது ஒரு சபைக்கு எழுதுறாரு, காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னமும் குழந்தைகளை போலவே இருக்கிறீங்க, பால் குடிச்சிட்டு இருக்கிறீங்க. எப்போ சொல்றாருன்னா மெல்கிசேதேக்கை பற்றி பேசணும் விரும்புகிறார். மெல்கிசேதேக்கு இயேசு கிறிஸ்துவோட ஒப்பிட்டு பேசுறாரு. இன்னும் கொஞ்சம் சொல்ல வராரு. அவங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, இவங்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாங்க. அவ சொல்ற என்ன, ஆனால் இந்த காலத்தில் போய் யார்ட்ட சொல்லி பாரு, நம்ம போய் மெல்கிசேதேக்கை பற்றி சொல்லணும்னு நீங்கள் பேசுங்கன்னா அவரை கேட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? இன்னைக்கு எங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா, எங்கள் தேவை சந்திப்போம், அதை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன்? அது மெல்கிசேதேக்கு இயேசுவார்னா நமக்கு என்ன, அவர் இல்லாட்ட நமக்கு என்ன? வரலவங்க போகிறது வழி சொல்லிட்டீங்க, இந்த பூமியில் நல்லா வாட்டுறதுக்கு வழியை சொல்லுங்க, அப்படியே என்ன பண்ணுறோம்? அதெல்லாம் தேவையில்லை அப்படி வரும். ஆனால் அவர் அப்படி சொல்ல, எனக்கு என்ன பண்ணணும்? வளரணும் என்ன பண்ணணும்? சத்தியத்தை அறிந்து கொள்ளணும், அதான் வளர்ச்சி. அப்போ சொல்ல நீங்கள் வளரணும், காலத்தை பார்த்தா அப்படி இருக்கணும், ஆனால் சரியா நீங்கள் என்ன பண்ணல, வளரல அப்படின்ட்டு நான் ஒழுங்காக சொல்லித்தரல அப்படின்னு சொல்லலை அவர். அப்போ வேண்டியதில் வசனங்கள்லாம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ இவங்க அதை என்ன ஆரம்பத்தில் அப்போஸ்தலர் பவுல் சில ஊர்லலாம் 6 மாதம் இருந்திருக்கிறார், சில ஊரில் 1 வருஷம் இருந்திருக்கிறார், சில ஊரில் 3 வருஷம் இருந்திருக்கிறார். டெய்லி உங்களுக்கு போதும் 3 வருஷம். அவ்வளோ அவங்கள அதுக்கப்புறம் அவங்கள என்ன பண்ணணும்? வேதத்தை எடுத்து வாசிக்கணும். பெரோயா பட்டணத்தில் அப்படி தான், அவங்க வசனத்தை எடுத்து பார்த்து காரியங்கள் இப்போ இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து தெசலோனிக்கே சபையில் இருக்கிறவங்களை காட்டிலும் நற்குணசாலியான இருக்கு. இப்போ தெசலோனிக்கேயில் இருக்கிறவங்க வசனத்தை வாசி நல்ல குணசாலி இருக்கிறாங்க ஆல்ரெடி. இவங்க அவங்கள பார்க்கல இன்னும் கொஞ்சம் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாசிச்சு இன்னும் பெட்டராக அவங்க என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. அப்போ வளர்ந்து நாம் மற்றவங்களை குறை சொல்லவே முடியாது. நம்ம சரியாக வளரல, நம்மள அத்தனை வருஷம் ஆயும் வளரல அப்படின்னா யார் தான் காரணம்? நம்ம தான் காரணம். அப்போ உனக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அது எப்படி? என்னதான் இருந்தாலும் போதிக்கிறவங்க சொன்னால் தான் நமக்கு தெரியும். அப்புறம் யார் நமக்கு போதிப்பா சரியான விஷயத்த? நம்ம சர்ச்சுக்கு போகிறோம் அப்படின்னா பாச தான் என்ன பண்ணுவார், இந்த வசனுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னோடனே ஆஹா ஆமாம் அப்படின்னு ஒத்துக்குவோம். நமக்கு வேறு அர்த்தம் இருந்தாலும் தூக்கி போட்டுரும். அவர் பாசு சொல்கிறாரு, அப்போ கேட்டா இருக்காதா? நம்ம ஐயாவை தூக்கி போட்டுருவோம். நீ சொல்கிறதில்ல விசுவாசி, என்னதான் தூக்கி போட்டுருவாங்களாம், அவரு சொல்கிறது தான் அப்படின்னு அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோம். நம்ம போதிக்கணும்னு யாராவது ஒருத்தர் பொதிச்சா தானே தெரியும். எப்படி நானும் எப்படி உன்னை தெரிஞ்சுக்கிறது, நானும் எப்படி உன்னை போதகத்தை கேட்கறது? ஸோ அதனால தான் புதிய ஏற்பாட்டில் நம்ம அடிக்கடி வாசிப்போம், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றும் போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவி நமக்கு ஆண்டவர் என்ன பண்றார், கொடுக்கிறார். மீட்கப்படும் நாளுக்கு என்று நாம் முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர். அப்போ அவரு தான் நமக்கு பரிசுத்தான்னு கொடுக்க போறார். சரி, அவர் என்ன செய்வார்? நம்ம அப்படியே பரிசுத்தமாக இருந்துட்டு கடைசியில் கொண்டு போவார். அப்போ எதுக்கு தான் அவர் கொடுக்க போறார்? அநேக காரியங்கள் ஒரு காரியங்கள் நம்ம பார்க்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கலாத்தியர் 5:25. நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். அப்போ நாம் பிழைத்திருக்கிறது ஏதோ மனுஷனை நம்பி இல்லை, அவங்களுடைய வார்த்தையினால் இல்லை, அவங்களுடைய போதகத்தை நம்பி இல்லை, அதில் இல்லை, ஆவியினால பிழைத்திருக்கிறோம். அப்போ ஆவிக்கு ஏற்றபடி நடக்க கடவோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ, எப்படி நடத்துகிறாரோ அதுக்கு ஏற்றபடி நம்ம என்ன பண்ணணும், நடக்கணும். அப்போது நமக்கு ஒரு போதிக்கிற, நமக்கு சொல்லி தருகிற ஒருவர் எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிறார். அவர் தான் யார்? பரிசுத்த ஆவியானவர். அப்போ நம்ம எல்லா நேரமும் எனக்கு யாராவது சொல்லணும், நடக்கிறதுக்கு இது பண்ணணும் அப்படின்னு காரியம் இல்லை. இன்னொரு வருஷம் கூட வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13 to 15 வசனங்கள். யோவான் 16, 13 to 15. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஓகே, ஸோ இந்த வார்த்தைகள் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவர் வரும்பொழுது, சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் அவர் போதிப்பார், மீதி பாஸ்டர் உங்களுக்கு பேதுரு போதிப்பார் அப்படி சொல்ல.
அவர் வரும் பொழுது அவர் என்ன செய்வார்? சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். இப்போ நம்ம ஒரு சில நினைப்போம், இந்த சின்ன சின்ன விஷயத்தை நான் கற்றுக்கலாங்க, நம்மளே படித்து சில விஷயத்தை கற்றுக்கலாம். கஷ்டமான விஷயத்துல நம்ம என்ன முடியாது, நம்மளாலாம் அதெல்லாம் முடியாது, நமக்கு அதெல்லாம் தெரியாது. சரி அப்படி சொல்லுவாங்க, ஈஸிலாம் படிச்சிடலாம், சில விஷயம்லாம் அதெல்லாம் முடியாது அப்படின்னாங்க. கிடையாது. சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் என்ன பண்ணுவார்? நம்மளைய நடத்துவார். அப்போ அவர் வரும் பொழுது எங்க வரும் பொழுது? பாஸ்டருக்குள்ளே வரும் பொழுது இல்லை, நமக்குள்ள வரும் பொழுது. நம்ம நேரம் அதே எதிர்பார்க்குறோம், ஆவியானவர் அங்கே போய் அப்படியே பேசுவார், அங்கே போய் பேசுவார், நம்ம கூட பேசுவார், நம்ம வசனத்தை வாசித்து வளரணும் அப்படிங்கிறதே நம்ம நேரம் என்ன பண்ணிடுறோம்? மறந்துடுறோம். அப்போது அவர் வரும் பொழுது, நமக்கு உள்ளே இருதயத்துக்குள்ளே வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் என்ன பண்ணுவார்? நடத்துவார். தொடர்ந்துல சொல்லும்போது அவர் சொல்றாரு, அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஸோ இப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் எவ்வளோ விஷயங்களை பேசினார். அப்போது சில காரியங்கள் புது புது பிரச்சனை வருது, ஃபியூச்சரில் பிரச்சனை வருது அப்படின்னா என்ன செய்யறது? நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம்ல, இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பைபிள் ஏதாவது சொல்லியிருக்கா அதை பற்றி, இந்த கிட்ட என்ன பண்ணுறோம்? வேதத்தை எடுத்து பார்க்குறோம். ஏன்னா எது சரி எது தப்பு நமக்கு தெரில. அப்போ வேதத்தை எடுத்து உடனே பார்க்குறோம். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் வேதத்தை நம்ம ஆரம்பிச்சு பார்க்குறோம். எல்லா சின்ன சின்ன விஷயமும் வேதத்தில் இல்லை, ஆனால் இருக்குது, சத்தியங்கள் இருக்குது. அப்போது வரப்போகிற ஒரு காரியம் எப்படி அதை டீல் பண்ணுறது, ஒரு புதுசாக இருக்குது, எப்படியே தெரிஞ்சுக்கிறன்றப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறார்? நமக்கு சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறார். அதே போல் வரப்போகிற காரியங்களை கொடுத்தா நமக்கு என்ன அறிவிக்கிறார்? வரப்போகிற புதுசாக ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இல்லை வரப்போகிற காரியம் நமக்கு அறிவிக்கிறார். 14ஆம் வசனத்தில் அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். அப்போ கிறிஸ்து சொன்னவைகள் பிதாவினுடையவைகள். பிதா சித்தமாக இருக்கிறாரோ அதை தான் கிறிஸ்து செய்கிறார். கிறிஸ்து சித்தமாக இருக்கிறார், அதுதான் ஆவியானவர். அவர்களுக்குள்ளே வேற்றுமை இல்லை. அவங்களுக்குள்ள பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், அவங்களுக்குள்ள உயர்வு தாழ்வு அந்த போல எதுவுமே இல்லை. அது அவருடைய உறவு ஒரு ரகசியம். நிறைய நேரம் நம்ம திருத்துவத்தை விளக்குறதுக்கு கஷ்டப்படுறோம். ஐஸ் கட்டி தண்ணி இதை எடுத்து விளக்குறோம், அப்புறம் அதை இதை விளக்குறோம், முடியாது. அப்படி இருந்தால் இயேசு விளக்கிட்டு போயிருப்பாரு. இயேசுக்கிட்டே கேட்குறப்ப என்ன சொல்கிறார்? ஒரு லிமிட் சொல்லிட்டே இருக்கிறார், ஒரு லிமிட் வரைக்கும். கடைசியில் கேட்குறப்போ நீங்கள் மேலே வான சொல்லிடுறேன் அப்படின்ட்டு. பிதாவை குறித்து நான் ஊமைகளாக பேசுகிறேன். இதில் நான் யோவானில் தான் தொடர்ந்து வாசிட்டு வந்தீங்கன்னா அவர் சொல்லுவார், பிதாவை குறித்து ஊமைகளாக சொல்கிறேன், அப்படி நீங்கள் அங்கே வாங்க, நான் உங்களுக்கு பிதாவை குறித்து வெளிப்படையாக சொல்கிறேன். அப்போ தெரியும் அவங்க 3 பேரோட உறவை எக்ஸ்பிளைன் பண்ணுற முடியாது, இந்த லிமிட்டட் முள்ள முடியாது. ஆனால் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டேன், நான் சொல்லவே மாட்டேன்னு நான் சொல்ல, இந்த மாதத்தில் சொல்ல முடியாது, சொன்னாலும் உன்னால் புரிஞ்சுக்க முடியாது, நீ அங்கே வா நான் சொல்லிடுறேன் அப்படின்ட்டார். அப்போ அவங்களோட உறவுக்குள்ளே அந்த ஒரு வேற்றுமையோ நீ பெரியவன் நான் சின்னவங்கிறதோ இல்லை. அப்போது அந்த அவங்களுக்கு 3 பேருக்கு ஒரே சித்தம் தான். நம்ம இவங்க சித்தம் அவர் சித்தம் அப்படி இல்லை, ஒரே சித்தம் தான் 3 பேருக்கும். அப்போது பிதாவானவர் நினைக்கிறது தான் குமாரன் செய்கிறாரு, குமாரன் நினைக்கிறது தான் அப்போ ஆவியாரன் செய்கிறார். அப்போ ஆவியாரன் என்னன்னா புதுசாக ஒன்று செய்யாமல், சுயமாக ஒன்று செய்யாமல்னா புதுசாக ஒன்று உங்களுக்கு சொல்லித்தராமல், பிதாவின் சித்தம் என்னவோ கிறிஸ்து என்ன போதித்தாரோ அவைகளை உங்களுக்கு அவர் என்ன பண்ணுறார்? போதிப்பார். போதிச்சு சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். அப்போ நமக்கு அந்த எண்ணம் இருக்கணும், எனக்குள்ள ஆய்வனர் இருக்கிறார். எதுக்கு இருக்கிறார்னா சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்த. நிறைய பேருக்கு சில நேரத்தில் ஊழியக்காரங்க தவறான காரியங்களை போதிக்கும் பொழுது அவங்களுக்கு ஆவியானவர் உணர்த்துவார், இல்லை வசனப்படி தப்புன்னு. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? அஜுஜோ தப்பாக எனக்கு வருது வார்த்தை, அஜுஜோ சி அப்படின்னு தள்ளி விட்டுருவாங்க. சில நேரம் ஆவியானவர் உணர்த்தும் போது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அஜுஜோ நமக்கு என்ன தப்பாக தோணுது, கரெக்டாக உணர்த்தும் பொழுது ஊழியக்காரர் தப்பாக சொல்கிறார் வசனத்தை, ஆனால் இவங்களுக்கு ஆவியானவர் உணர்த்தும் அஜுஜோ நமக்கு தப்பாக தோணுது, ஐயோ கேட்டேன் அச்சு வராத போ கேட்டான போ அப்படின்னு அவர் சொல்கிறதா சரி அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு, நம்ம சத்தியத்தை அவர் போதிப்பார், நம்ம வசனத்தை வாசிக்கணும், அது கரெக்டாக சொல்கிறாரான்னு பார்க்கணும், உண்மையானு பார்க்கணும், இது வேதம் இதை போதிக்குதா அப்படின்னு பார்க்கணுன்ற என்ன நிறைய பேர்த்துக்கு இல்லை. ஸோ நம்ம அப்படி இருந்துடக்கூடாது. நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். எதுக்கு இருக்கிறாரு? சகல சத்தியத்தில் நம்ம நடத்துறதுக்கு அவர் இருக்கிறார். இன்னொரு வருஷம் கூட வாசிப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யோவான் 14:26. நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஸோ இந்த வார்த்தைகள் பாருங்க, திரும்ப அதே தான், எல்லாவற்றையும் உங்களுக்கு அவர் போதிப்பார். தேற்றரவாளன், துணையாளர் அப்படின்னு சொல்ல அவர் என்ன செய்வார்? எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார்.
ஸோ இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் நினைவு கூறணும். ஏன்னா அவைகள் ஜீவன் உள்ளது. இன்றைக்கு அநேகர் அதை விட்டுட்டு நம்ம வந்து புது வெளிப்பாடு அவனு புதுசு புதுசாக பழசுனா ஐயா எத்தனை அதையே கேட்கறது. சும்மா நல்ல மாதிரியா 5 அப்போ 2 மீன் ஐயா புது வெளிப்பாடு கொண்டுவாங்க. அதனாலே மூலியக்காரங்களாம் புது வெளிப்பாடு அப்படின்னு புதுசாக. சில பேர் என்ன பைபிளை கதையை சொல்லிட்டு புது வெளிப்பாடு அப்படிங்கிறாங்க. அதான் அங்கேயும் இருக்குல்ல. ஏன்னா மக்கள் புது வெளிப்பாடு என்ன பண்ணுறான். சில பேர் இதில் இல்லாததை சொல்லி புது வெளிப்பாடுன்ற மக்களை ஏமாத்துறான். சில பேர் இருக்கிறதையே சொல்லி எனக்கு புது வெளிப்பாடு கிடைச்சிருக்கு. என்ன புது பாய்ச்சிருக்கு? இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை அவங்க ஏற்றுட்டு அவங்களுடைய நீதி நமக்கு வந்துருச்சு. அது வேற வார்த்தைகள் புது வார்த்தைகள் போட்டோன்னு புது வெளிப்பாடு கையை தட்டு எல்லாம் தட்டு. இதுதான் அப்பயே இருக்கியே, இதுதானே கேட்டுறான். ஏன்னா மக்கள் புதுசாக என்ன வந்திருக்கு. கரில் போய் நமக்கே அந்த ஃபஸ்ட்டு ஆரம்ப சொன்ன மாதிரி தான் கடைக்கு போய் நம்ம என்ன பண்ணுறோம், புதுசாக தான் வந்திருக்கிறா அரிசியில் மசாலா பாக்கெட் புதுசாக இருக்கா, சிக்கன் மசாலா அதே சளிச்சு போச்சுன்னா ஆச்சி விட்டா சக்தி விட்டா ஆச்சின்னு. வேற எதாவது புதுசாக வந்திருக்கதா நம்ம எதாவது கேட்போம். என்னைக்காவது அது இருக்கா, புதுசாக இருக்கா, புதுசாக நியூவாக நமக்கு வேணும். அதே மாதிரி இது என்ன பண்ணுறான் மக்கள் புது வெளிப்பாடு அது சரியா தப்பாலாம் பார்க்குறதில்ல. புது வெளிப்பாடு. இதனால என்ன ஆயிடுச்சு, அநேகர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை ஆவியானவர் நினைப்பூட்டுவார். அதை பார்க்கவே முடியல. கிறிஸ்துவின் வசனங்களை நினைப்பூட்டுறதில்லை, அவருடைய வார்த்தைகளை நினைப்பூட்டுறதில்லை. அவருடைய ஒவ்வொரு அற்புதங்களும் ஒவ்வொரு உவமைகளும் எல்லாமே அவ்வளோ அர்த்தம் உள்ளது. அதே வாசல் நமக்கு நாள் பத்தாது. ஒன்று ஏன் இயேசு கிறிஸ்து செய்தார், அவர் செய்த காரியங்களும் சரி ஒன்று அவ்வளோ அவங்களுடைய கலாச்சாரத்தோட தொடர்புடையதாக இருக்கிறது. அது ஒன்று படிக்கிறப்ப இன்னும் அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. இவ்வளோ விஷயம் இயேசு பண்ணியிருக்கிறார், செஞ்சிருக்கிறாரா அப்படின்னு அவ்வளோ விஷயங்களை செய்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார். அப்போ அது ஆவியான என்ன. ஏன்னா இப்போ யோவான் எழுதும் பொழுது யோவான் சொல்கிறாரு, இயேசு சொன்னதெல்லாம் செஞ்சதெல்லாம் எழுதணும்னா உலகம் கொள்ளாது. உங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், எழுதியிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு என்ன வேணுமோ அதை எழுதியிருக்கிறோம். கொஞ்சம் தான் எல்லாத்தையெல்லாம் எழுதினா 3.5 வருஷம் யோசிச்சு பாருங்க. 3.5 வருஷம் டெய்லி மெசேஜ், டெய்லி அற்புதம், டெய்லி கூட்டம் தான். லீவே கிடையாது. வீக் டேஸு வீக்கெண்ட்ஸு லீவே கிடையாது. ஆமாம், வீக்கெண்ட்ஸில் நிறைய பேர் வந்துடுவான் இன்னும் வேற. ஆமாம், அவ்வளோ கூட்டங்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் 3.5 வருஷம் தொடர்ந்து கும்பல் தான். பக்கத்துக்கு பரிசேர் கும்பல் வேற, கேலி கேட்குற கும்பல், சண்டை போடுற கும்பல், நம்புற கும்பல், நம்பாத கும்பல், சோத்து கூற கும்பல், எல்லாம் ஒரு கும்பல் தான். 3 வருஷம் அவ்வளோ போதனைகள் பேசியிருக்கிறார். அவ்வளோத்தையும் எதுனா எங்கே போகிறோம், ஒரு நாள் போதனை நம்ம அவ்வளோ ரிட்டர்ன் எதுவும் அவ்வளோ வரும். அப்போ சொல்கிறார் அதான் உலகம் கொள்ளாது. கொஞ்சம் தான். அப்போ அவர் சொன்ன மீதியெல்லாம் ஐயோ அப்போ மீதியெல்லாம் போயிடுச்சா, போகலை. ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுவார். அவருடைய வார்த்தைகளை நமக்கு என்ன பண்ணுவார், நினைப்பூட்டுவார். அப்போ அந்த நமக்கு ஆவியானவர் நினைப்பூட்டுவார். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கற்பனைகளை கொடுத்தார், நியாயப்பிரமாணம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை, ஆவியின் பிரமாணம். என்ன பிரமாணம்? அப்படி எங்கெங்க இருக்கு? 1 2 3 4. பழைய ஏற்பாட்டில் கற்பனன் பிரிண்ட் அடிச்சு கையில் கொடுத்துட்டார். புதிய ஏற்பாட்டில் எழுதி கொடுக்கல. ஆனால் கற்பனை இருக்கு. இயேசு கிறிஸ்து தம்முடைய கற்பனை, என்னிடத்தில் அன்பா இருந்தால் கற்பனைகளை, அப்போ கிறிஸ்து கற்பனைகளை கொடுத்தார். மத்தேயு மார்க்கு தான் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் மோசேட்ட ஆண்டவர் 10 கட்டளை கொடுக்குறப்ப என்ன பண்ணார், அவரே கல்லில் எழுதி கொடுத்தாரு 10 கட்டளை. மீதி கட்டளை எல்லாம் நீ புஸ்தகத்தில் எழுதுன்னு ஆண்டவர் சொன்னார். அதனால தான் மோசே எழுதினார். இல்லாட்டி அவன் எழுதிருக்க மாட்டான், எதுக்கு இந்த பொழப்பாத்த வேலை உட்காந்துன்னு. அப்போ ரொம்ப கஷ்டம் புஸ்தகம் தரலன்னா. அவ்வளோ ரொம்ப இப்போ இருக்கிற மாதிரிலாம் ஈஸி கிடையாது அப்படின்ற மாதிரி. ஆண்டவர் சொல்ற நீ எழுது, நான் சொல்றதெல்லாம் மற்றது புஸ்தகம் எழுது. ஆனால் 10 கற்பனைகளை ஆண்டவரே என்ன பண்ணுறாரு, எழுதி அவன் பலகை ரெடி பண்ணி அவரே எழுதி கொடுக்குறாரு. அவர் வந்து கீழே போட்டு மக்கள் செஞ்ச பாவத்தை உடைச்சிடுறாரு. செகண்ட் டைம் தான் சொல்கிறார், நீ கற்பலைகளை செஞ்சு எடுத்துட்டு வாங்குறாரு. முதல் தடவை அவரே கற்பலை செஞ்சுட்டார். ஏன் எழுதி கொடுத்தாரு? ஏன் எழுதி கொடுத்தாரு அவங்களுக்கு? அவங்க படிக்க வேணும்ல. ஆமாம், அவர் புஸ்தகத்தில் எழுதுறாரு. அவர் ராஜா வரும்போது அவன் ராஜா அவனுக்கு ஒரு காப்பி அவனே கைப்பட எழுதி அவனுக்கு வச்சுக்கணும். எனக்கு கற்பனைகளை மறவாதீங்க, கைகளில் எழுதி வச்சுக்கோங்க, நெத்தியில் எழுதுங்க, ஒரு துணியை போட்டு, அப்புறம் வீடு நிலைகளை எழுதி வைங்க, என்னுடைய கற்பனைகளை எழுதி வைக்கின்றார். நம்ம அப்படியே அதை அப்படியே லைட்டாக அப்படியே மாற்றி ஒரே வாக்குத்தத்தமாக எழுதி வச்சுருக்கோம் வீட்டில். எங்கள் பைபிளில் சொல்லி எங்கள் ஒரு வார்த்தைகளை நிலைகள் அவர் கற்பனைகளை தான் சொன்னார், வாக்குத்தத்தை போட்டு மாட்டேங்க சொல்ல. அவருடைய கற்பனைகளை மறந்துடாத, ஏன்னா மறந்துன்னா உனக்கு சாபம் வரும், உனக்கு பிரச்சனை வரும் அப்படி சொன்னார். புதிய ஏற்பாட்டிலையும் ஏசப்பா கற்பனையில் கொடுத்தாருல, எழுதி கொடுத்தாரா? எழுதி கொடுக்கல. ஏன்?
சரி, அவரு தான் எழுதலை, பிஸியாக இருந்தார். எப்பா சீஷர்கள் மாதிரி நீங்கள் எழுதிருங்கப்பா. பேதுரு நான் சொல்ல எழுதிக்க. ஒருவன் புறப்பட்டு போகும் பொழுது எழுதிட்டியா? ஒருவன் அப்படி சொல்லலை. முக்கியமானதான், கற்பனைகள் படி தான் புதிய ஏற்பாடு நமக்கு நடக்கணும். நம்ம கற்பனைகள் உண்டு, என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்க. ஆமா அப்படின்னு. அப்போ ஏன் எழுதல? சரி, அவரு தான் எழுதலை, இவங்களையும் எழுத சொல்ல. அதுக்கப்புறமே நமக்கு எழுதினாங்க. ஏன் எழுதினாங்க? லூக்கா சொல்றாரு. லூக்கா என்ன சொல்றாருன்னா, சுவிசேஷம் எழுதுறப்போ இயேசுனுடைய வரலாற்றை அநேகர் எழுத முற்பட்டபடியால், ஏன்னா அன்னைக்கு அதான் ட்ரெண்டிங், அவ்வளோ பிரபலமான விஷயம் இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை வரலாறு. இப்போ எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ நம்ம நியூஸ் சேனல்லாம் இருக்குது, செய்திகள் சேனல் இருக்கு இல்லை, ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ பிரதமர் மோடி இப்போ வராரு, தமிழ்நாட்டுக்கு வராரு. தமிழ்நாட்டில் ஒரு 30 நியூஸ் சேனல் இருக்குன்னு வச்சுக்கோ. 30 அதான் வேணும். நம்மளும் மாற்றி மாற்றி ஏதாவது போடுறாங்க. அன்னைக்கு இந்த வேற நியூஸ் இருக்காது, வெதர் ரிப்போர்ட் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஏன்னா ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது, எல்லாம் தான் போகலாம். ஒரு சுர்ஜித்னு ஒரு பையன் வந்து ஆழ்துளை கிணறுல விழுந்துட்டான்னு சொல்லிட்டு அதை போக ஒரு சேனலில் பேச, அப்புறம் அதை காப்பாற்ற போகணும். எல்லா சேனலும் அதே போல் சுர்ஜித்து அப்படி எல்லாம் ப்ரேயர் பண்ணுறாலையும் அதை பண்ணுறதுலையும் போட்டு மைண்ட் எல்லாம் அதே தான் இருக்குது, வேற நியூஸே வரல. ஏன்னா ட்ரெண்டிங் அது. அப்போ அந்த காலத்தில் ட்ரெண்டிங் அதுதான், இயேசுவோட வாழ்க்கை வரலாறு தான் ட்ரெண்டிங். அப்போ எல்லாரும் எழுதுறான், தெரிஞ்சவன் தெரியாத வந்து போனவன் எல்லாம் எழுதுறான். அப்போ சொல்றாரு, எப்போ எல்லாம் அநேகர் முற்பட்டாங்க, அதனால் நான் வந்து ஒரு ஒழுங்காக ஆரம்பத்துலேருந்து ஒரு ஹிஸ்ட்ரி எழுதி உனக்கு அனுப்பலான்ட்டு நான் என்ன பண்ணாலும், நீ கண்டதெல்லாம் படிச்சிடாத அப்படின்னு அந்த தேயோப்பிலுக்கு இவர் என்ன பண்ணுறாரு, எழுதி அனுப்புறாரு. அப்போ ட்ரெண்டிங்கில் எல்லாம் எழுதுறான். அப்போ எல்லாம் அதில் தப்பாக நிறைய பேர் எழுதுவோம். அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க அப்போ தான் எழுத ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் இஷ்டத்துக்கு எழுதுறான். நம்ம ஒன்று எழுதுனா ஒரு இது உண்மைன்னே தெரியாமல் ஆயிரம் போல இருக்குது, ஏன்னா ட்ரெண்டிங்கில் இது இருக்குது. அப்போ இவங்க எழுதுறாங்க, எழுதி சபைகளுக்கு கொடுக்குறாங்க, வேறு வாசிக்க இதுதான் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு அவங்க கைகளில் கொடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, சபைகளுக்கு நிறுவனங்களுக்குலாம் என்ன போகிறாங்க. அப்படி தான் இருந்தது. அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் நம்ம இந்த புக்ஸ்லாம் தொகுக்கிறோமே, அதுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்பவுமே நம்ம அத்தாரிட்டி கொடுங்கன்னாங்களே, 27 புஸ்தகம் அவங்க என்ன பண்ணல, இது பண்ணல. நமக்கு இன்னும் சில புஸ்தகங்கள்லாம் கிடைக்கல, கோரிந்தியரில் சில புஸ்தகம் கிடைக்கல, நிறையா நிருபங்கள் கிடைக்கல. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போது அது தவறாக நிறைய பேர் பயன்படுத்தப்படுறதுனால இவங்க எழுதுறாங்க. அப்போ என்ன, இயேசு கிறிஸ்து அவர் எழுதலை, இவங்களை எழுதவும் சொல்ல. ஏன் ஐயோ எழுத சொல்லன்னா அப்போ எப்படி நமக்கு மனசுக்குள்ளே இருக்கும்? ஆவியானவர். பழைய ஏற்பாட்டில் சட்டம், புதிய ஏற்பாட்டில் சட்ட ஆலோசகர். வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். புதிய ஏற்பாட்டில் சட்டம், பழைய ஏற்பாட்டில் சட்டம், புதிய ஏற்பாட்டில் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன? சட்டம் அப்படின்னு நமக்கு ஏதாவது பிரச்சனை, சட்டம் என்ன சொல்லுகிறது? 110:4 பார்த்தீங்கன்னா அந்த சட்டம் அப்படி சொல்லுது, நம்ம இப்படி செய்யணுமா அப்படின்னு. சட்ட ஆலோசகர்னா அவர்கிட்ட போய் கேட்போம், எங்க இந்த மாதிரி சட்டம் எனக்கு தெரியும், அது எக்கச்சக்கமாக இருக்கு, என்ன செய்யணும்? அப்போ ஆலோசனை சொல்லுவார். அவருக்கு சட்டம்லாம் தெரியும். யார் சட்ட ஆலோசகருக்கு? அவரும் அதே ப்ரொஃபஷன் கரைச்சி குடிச்சிருப்பார். ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு நம்ம போய் இப்போ சட்டம் கேஸ் போயிட்டு இருக்கு, என்னங்க பண்ணுறது, இந்த போல் கேஸ் இருக்குது, நீ தேவையில்லாத மேலே எதையும் பண்ணாத, ஊரை விட்டு போயிடாத, இப்படிலாம் பண்ணிடாத, கேஸுக்கு பிரச்சனை ஆயிரும், நான் சொல்கிற வரைக்கும் ஒழுங்கு கம்முனரு, இதை செய்யாத, இதை செய்யன்னு யார் சொல்வா? சட்டாளர். அவருக்கு எல்லாமே தெரியும். அதே போல தான் பழைய ஏற்பாட்டை சட்டத்தை வச்சு அவங்க அப்போ பார்த்து வாழ்ந்தாங்க. இயேசு என்ன பண்ண, ஆண்டவர் சொன்னார்னா எழுதி கொடுத்தாரு, அவங்களை எழுத சொன்னார், வீட்டில் எழுதிவே அங்கே எழுதிவே. ஏன்னா அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாக கொடுக்கப்படலை. சில வேலையை செய்கிறப்ப வருவார், வேலை முடிஞ்சவொன்னே ஒரு போயிடுவார், அவ்வளோதான். நமக்கு அப்படி இல்லை, நம்ம கூட என்றென்றைக்கும் அவர் நம்ம கூட இருக்கிறார். இதுக்கு இருக்கிறார், சத்தியத்தை போதிக்கிறதுக்காகவே இருக்கிறார். அப்போது அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், பேசணும், உறவாடணும், கேட்கணும். ஒரு நாள் ஒரு சின்ன விஷயம் பொழுதும் இது சரியா, இது தப்பா, ஆண்டவரே நீ நடக்கணுமா, இதை திருத்தி கொள்ளணுமா, அவர் சொல்வார். மன்னி, நீ ரொம்ப ஓவராக பேசுகிற, நீ தேவையில்லாத பேசுகிற சொல்லுவார். மன்னிக்கணும், நீ மன்னிக்க மாட்டேங்கிற, ரொம்ப பெருமை உனக்குள்ள வருது, அது எடுக்கக்கூடாது, எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லுவார். இன்னைக்கு இதை நான் பேசிட்டு போகும்பொழுது கூட தேவையில்லாத பேசிட்டு போனால் கேட்பா, நீ 10 நிமிஷம் தேவையில்லாத பாயிண்ட்டை பேசிட்டேன், சரிங்க ஆண்டவர் அடுத்த வாட்டி அதை பேச மாட்டேன். நேரத்தில் பேசியிருக்கிறார். சில நேரம் நம்ம சில விஷயம் சொல்லணும்னு கண்டனம் கட்டி நிற்போம் அப்படியே. ஆமாம், இல்லை மறக்கிறது ரெண்டாவது, கண்டனம் கட்டி நான் சொல்லியே தீருவேன், சொல்லி நமக்கு ஆவணம் உணர்த்துவார். அது தேவையில்லை, சொல்லாதான், நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டு நான் சொல்ல விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உணர்த்துவார். ஏன் அப்படி? அவரை சாரி ஆண்டவர் அடுத்த வாட்டி சரி பண்ணிக்கிறேன். அப்போது அவர் என்ன நமக்கு உணர்த்து, எது சரி எது தப்புன்னு நமக்கு சட்ட ஆலோசகர் போல் அவர் இருக்கிறார். நம்ம இப்போ கற்பனைகள்லாம் மனப்பாலம் அப்படியே மைண்டில் வச்சுக்க வேண்டாம். ஆனால் ஆவி என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு, எங்கேயா போகணும் போக சொல்கிறார், போக வேண்டான்னு சொல்கிறார். புதிய ஏற்பாட்டில் அப்படி தான் வாழ்ந்தாங்க அவங்க. புதிய ஏற்பாட்டில் எல்லா புஸ்தகமும் கையில் இல்லை, மத்தேயுக்கு கையில் வச்சுட்டு
மத்தேயு 5:17 இப்படி போட்டிருக்கப்பா, செய்யாப்பா செய்யாதப்பா இல்லை. ஆவியானவர் அவங்களுக்குள்ள இருந்தாரு. ஒரு ஊருக்கு போறாங்க. அப்ப ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, நீ அங்க போகாதன்னு தடை பண்றாரு. இன்னொரு ஊர்ல இருந்து ஒரு ஊர்ல தங்கி தூங்கிட்டு இருக்கிறாங்க. சொப்பனத்துல மக்கதோனியா நினைக்கிறேன், அந்த ஊர்ல இருந்து ஒரு ஆள் வந்து எங்க ஊருக்கு வாங்கன்றது போல ஒரு சொப்பனம் காண்றாரு. ஆவியானவர் அதை செய்யறாரு. அடுத்த நாள் எழுந்து அந்த ஊருக்கு போறாங்க. அப்ப எங்க போகணும், எங்க போகக்கூடாது, எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, எல்லா விஷயத்தையும் அவங்க எப்படி செய்யறாங்க, ஆவியானவர்கள் கூட வந்து நடத்துறார். அப்படிதான் அவங்க எல்லா விஷயம் என்ன பண்றாங்க, செய்யறாங்க. அப்ப புதிய ஏற்பாட்டுல சட்டம் கிடையாது, சட்ட ஆலோசகர் நமக்கு இருக்கிறார். அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் படிச்சு மைண்ட்ல வச்சுக்கிறது இல்லை, படிக்கிறது நல்லது தான், மைண்ட்ல வைக்கிறது தப்பு இல்லை. ஆனா அதை காண அதிகமா அவர் என்ன சொல்லுகிறார், அவர் சட்ட ஆலோசகர் என்ன சொல்றார், இதை செய்ய சொல்றாரா அப்படின்ற கவனம் நமக்குள்ள ஒரு வாசம் பண்றார். ஒவ்வொரு நாளும் அவர் கூட பேசுகிற வரலாம், அதிகாலையில் மத்தியானத்தில் எவ்வளோலாம் நேரம் கிடைக்குதோ எப்பொழுதும் ஒரு காது அங்கே வச்சுக்கணும். நம்ம சொல்லுவோம்ல, ஏதாவது ஒரு முக்கியமான பொருள்லாம் ஒரு கண் அது மேலே வச்சுக்க, இல்லை குக்கரில் வச்சுட்டு அரிசி வச்சுட்டு ஒரு காதை அங்கே குக்கரில் வச்சுக்கோங்க, எத்தனை விசில் வருதுன்னு எண்ணிக்கணும். அதை ஒரு காதை அங்கே வச்சுக்கணும். அதே போல் ஒரு காதை டெய்லி என்ன பண்ணணும், ஆண்டவர் அவர் என்ன சொல்கிறாரு ஒரு காரியத்திலும், ஏதோ சில விஷயம் முக்கியமான விஷயத்து மட்டும் இல்லை, ஒரு நாள் அவரோட உறவாடுகிறவர்களாய் நம்ம இருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்ம வாசிப்போம். 1 யோவான் 2:27 வாசி நம்ம நிறைவு செய்யலாம். 1 யோவான். அதே ஓகே, ஆமே. ஒரே விஷயம் தான் யோவான்ல. அங்கே இப்போ இதையும் யோவான் தான் எழுதுறாரு. இப்போ அங்கே 3 தடவை சொல்றாரு, அவர் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், சகல சத்தியத்தை சொல்லுவார். அதே போல 14ஆம் அதிகாரத்தில் யோவான் சொல்றாரு, தேற்றரவாளன், அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். இங்கேயும் அதே அபிஷேகம் சொல்லும்போது பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்றது, முத்திரையிடப்படுதல். இவன் தான் இல்லைந்த ராஜா அப்படின்ற தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணுவது போல இன்னிலிருந்து இவனுடைய புள்ள அப்படின்றது அபிஷேகம் என்ன, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுறது தான். அப்போ அந்த அபிஷேகம் சகலத்தையும் உங்களுக்கு போதிக்கும், ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை. நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், ஒருவன் நம்ம போதிக்க வேண்டியது இல்லை. ஆனால் ஆண்டவர் பயன்படுத்துறாரு, ஊழியக்காரர் மூலமா போதிக்கிறாரு, சபை ஆண்டு ஏற்படுத்துறாரு, அவங்களையும் பயன்படுத்துறாரு, அவங்களையுமா சில விஷயங்களை சொல்றாரு. அதையும் நம்ம கேட்கணும், உங்களுக்கு கீழ்ப்படியணும். எப்போ வசனத்தின்படி இருக்கும் பொழுது. அதுக்காக அதுவும் இல்லை யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னு போடக்கூடாது. ஆண்டவர் ஏற்படுத்தினார் சபை பக்தி விருத்திக்காக அந்த ஊழியங்களை ஏற்படுத்துறார். ஆனால் உங்களுக்கு போல யோவான் சொல்றாரு, எப்பா அபிஷேகம் பெற்றுக்கிறீங்க, அதனால நீங்க வந்து எல்லாத்துக்கும் யாராவது சொல்லணும், யாராவது சொல்லணும், ஒன்னொன்னுக்கும் இந்த நாள் பார்க்குறோம் ஓடுற மாதிரி, குறி சொல்றோம் ஓடுற மாதிரி நீ ஓடாத. நீ நிறைய பேர் சபைக்கு அப்படி தான் வரும், நிறைய பேர் தான் குறி சொல்றது மாதிரி தான் வராங்க. சில வரும்பொழுதே எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, எசப்பா அந்த ஊழியக்கார மாதிரி எதோ கடன் தீரும்ன்ற மாதிரி சொல்லிருங்க ஆண்டவரே அப்படின்னு வந்து உட்காந்து எப்படா சொல்லுவாருன்னு பார்த்துட்டே இருக்காங்களாம். அவர் ஏதாவது வாசல உன் கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் அதை நினச்சிக்கிட்டே வந்தேன். ஐயோ என்ன பண்றது. அப்படிதான் ஒன்னொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஏதாவது சொல்லுவாரா, உடம்பு சரியில்லாமல் இருந்தான்னா வியாதி சுகமாக்குவான், ஏதாவது சொல்லுவாரா அப்படி குறி சொல்ற மாதிரி தேடி ஓடிடுறாங்க நிறைய பேர். அப்படி போறதில்ல சபை, நமக்குள்ள ஆவியான இருக்கு. அதான் எல்லாத்துக்கும் அவங்களை போதிக்கிறாங்க, நம்ம கற்றுக்கொள்ளணும், வளரணும். அப்போ எல்லாத்துக்கும் அவங்கள்ட்ட போய் நிற்கிறது இல்லை. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், அவர் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை நினைப்பூட்டுவராக அவர் என்ன பண்றார், அவர் இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து செபிக்கும் பொழுது, வசனத்தை வாசிக்கிறப்பையும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு அதை வளரும் பொழுது, நம்ம சத்தத்தை கேட்கும் பொழுது நமக்கு இன்னும் சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ண முடியும், கற்றுக்கொள்ள முடியும். அப்போ ஆவியினால நம்ம நடத்தப்படுகிறவர்களாக இருக்கணும். இன்னைக்கு அநேக ஊழியக்காரர் என்ன செய்யறோம், ஆவியினால் நடத்தப்படாதவர்களாய் மாம்சத்தினால் நடத்தப்படுறப்ப மக்களுக்கு வந்து சத்தியத்தை போதிக்காம குறுக்கு வழியை நிறையா கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். நம்ம நிறைய குறுக்கு வழி கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். நீ அதெல்லாம் டஃப்பாக இருக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஷார்ட்கட் ஒன்று வச்சுருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படக்கூடாது அப்படின்னு. அது சொல்யூஷன்லாம் கொடுக்கவே இல்லை. ரட்சிக்கப்பட்ட நீ ரட்சிக்கப்படாதவனோட திருமணத்தில் இந்த விஷயங்கள் பிணைக்கப்படாத அப்படின்ட்டு. நம்மால் இப்போ பார்க்குறான், சபைக்கு வந்திருக்கிறான், 10 வருஷம் வந்திருக்கிறான், ரட்சிக்கப்படாத ஒரு ஆளை லவ் பண்ணி இதை பண்ணிட்டா வராங்க, திருமணம் எல்லாம் விரும்புகிறாங்க. அப்போ பாச தலையை சொல்கிறாரு, என்ன பண்ணுறது, நினைக்கப்படக்கூடாதுன்றாரு. அப்புறம் பார்க்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், 2 வாரம் சபைக்கு வர சொல்லு, 3ஆம் வாரம் முக்கி விட்டுருவோம். அப்புறம் என்ன ரட்சிக்கப்படாதானே கிளம்ப கூடாதானே, அதானே வசதி.
அவன் என்ன பண்ண, அவனை கூப்பிட்டு என்கிட்ட சபை குடும்பம் தான் கேட்டாங்க, இந்த மாதிரி அங்கே சபைக்கு ஒரு பொண்ணு வேற பையன் லவ் பண்ணிச்சு, அவன் வேற மார்க்கது. அப்போ அவங்க அம்மா பேசுகிறாங்க, பாஸ்டர் நல்ல பையன் பாஸ்டர், நம்ம சொன்ன உடனே சர்ச்சுக்கு வந்துடும் அப்படின்னா எல்லாத்தையும் நானே சொல்லிட்டேன். நான் சொன்னேன், அவனை நீ சர்ச்சுக்குன்னு இல்லை, அவன் சுண்ணத்து பண்ணா கூட சொல்ல பண்ணுவான். அப்பா மட்டும் சொல்ல போறானா, அவன் பொண்ணு வேணா என்னாலும் பண்ணுவான். அவனுக்கு தேவை திருமணம் பண்ணு, 2 பண்ணிக்கணும். அவன் எங்க கூப்பிட்டாலும் அப்புறம் என்ன தான் போறான். நான் சொன்னேன், கிறிஸ்துவுக்காக ஒருத்தர் ஏத்துக்கிறது வேற, ஒரு மனுஷனுக்காக கிறிஸ்துவை ஏத்துக்கிறது வேற. அவர் அவ்வளோ சீப் கூட அவங்களுக்கு புரியல. எல்லாரும் பண்ணி வைக்கிறாங்க, நீ பண்ணிக்க மாட்டேறீங்க. எல்லாரும் பண்ணா நான் பண்ணலான்னு பேசாத. வசனம் இப்படி சொல்லுது, நீங்க பண்ணிட்டீங்கன்னா சொல்ல, நான் கேட்கறேன். அவன் பண்றான், நான் எதுக்கே பண்ணணும்? நீங்க தப்பு, ரொம்ப தப்பு பண்றீங்க பாஸ்டர், பாருங்க சரியில்லை அப்படின்ட்டு. ஸோ அப்போ நிறைய விஷயத்த சத்தியத்தை ஆவியானவர் அப்படி சொல்லுவாரா? குறுக்கு வழி காமிப்பாரா நமக்கு ஆவியானவர்? எங்கேயாவது குறுக்கு வழி காமிச்சாரா யாருக்கும்? இல்லை. சில நேரம் உங்களுக்கு ஒரு மனுஷனை குறித்து பயம் இருந்த பொழுதும் சுவிசேஷத்தின் சத்தியம் சரியாய் போதிக்கணும். பாருங்க, சில பேர் என்ன விருத்த சேதனம் பண்ணியே ஆகணும்னு ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் ஒரு குரூப் பேசினாங்க, ரட்சிக்கப்படாதவங்க இல்லை. யூதர்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம் அங்கங்க போய் இல்லை இல்லை நீங்கள் பண்ணால் பார்த்தாது ரட்சித்தம் புத்ததனம் பண்ணணும். அப்போ பவுல் சொல்றாரு, இல்லை இல்லை, சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்திலே நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. யாராவது எனக்கு என்ன, ஒரு நிமிஷம் கூட நாங்கள் அவங்களுக்கு கீழ்ப்படியல. சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களுக்கு வரணும். ஆவின் அதுதான் கலாத்தியர்ல தான் அதையும் சொல்றாரு. இந்த விருத்தசேதன பிரச்சனை கலாத்தியர்ல தான் வருது. அவ்வளோ விஷயங்களை எழுதுறாரு, ஆவின்படி நடத்தணும், ஆவின் சிந்தையை சொல்றாரு. அவ்வளோ விஷயங்களை அவர் பவுல் எழுதுறாரு. இல்லை, அது அது உங்கள் இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. நம்ம போன தடவை பார்த்தோம், இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானது அல்ல. இல்லை, ஆவியின் அங்கேருந்து வரல, ஏசுட்ட இருந்து வரல, அவங்க மாசத்தினால நடக்கிறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை என்ன பண்றாரு அவர் சொல்றாரு. அதே போல் அந்த அபிஷேகம் பெற்றிருக்கிற அபிஷேகம்னு சொல்லும்போது இன்னைக்கு புது புது அபிஷேகம் ஒரு தடவை பத்தல, ஒரு வாரமும் அபிஷேகம் பெற்றுக்க. அதே வேலை நான் 15 வாட்டி பெற்றுக்கிறேங்க. இது 15 வாட்டி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 15 வாட்டி ஓப்பன் பண்ண முடியும் ஒரே பேங்க்ல ஒரு அக்கௌண்ட்? ஒரு தடவை தான் ஓப்பன் பண்ணும். ராஜாவை அபிஷேகம் பண்ண எத்தனை வாட்டி ராஜா அபிஷேகம் பண்ணுவாங்க? நான் மாசம் பண்ணுவாங்களா? இந்த ராஜாவாக ஆகிறாய், அடுத்த மாசம் ராஜாவாக ஆகிறாய், ராஜாவா ஒரு தடவை தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணுவார், எத்தனை வாட்டி அபிஷேகம் பண்ணுவார்? ஆமாம். ஸோ ஒரு தடவை தான் அபிஷேகம் ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோம். அப்புறம் இந்த உணர்வுகள் வேற, அவர் வார்த்தைகளை கேட்டு வளர்றோம். சரி, அபிஷேகம்னா நான் எல்லாரும் ஆடி குதிச்சு போத்துன்னு விழுந்த அது அபிஷேகம் நினைச்சாராங்க. ஆனால் நம்ம அதை நினைக்கிறனால இவங்க வார அபிஷேகத்தை பெற்றுக்கணும். நிரப்பு ஊச்சி உளுந்து ஏஞ்சி சரி அப்படியே உளுந்தாது ஏஞ்சி எதையாவது ஒரு மாற்றம் இருக்குதா அப்படின்னா இல்லை. மாற்றம் என்ன இருக்கு? போன வாரம் இந்த பக்கம் விழுந்தேன், இந்த வாரம் இந்த பக்கம் விழுந்தேன், அதுதான் மாற்றம். அதனால என்ன பிரோச்சனம் இருக்கு? ஸோ திரும்ப பெற்றுக்கொள்றதில்லை, ஒரு தடவை பெற்றுக்கொள்ளணும். அபிஷேகம் பண்ண போகிறோம், என்ன அவருடைய பிள்ளையாக மாறுறோம், அவருடைய முத்திரையிட போடுறோம். அப்புறம் அவர் நமக்குள்ள போதிக்கணும், அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். நான் என்னுடைய வாழ்க்கையிலுமே ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சி வரும்போது நானும் ஒரு சபையில் பியூர் பெண்டிகாஸ்ட், நான் பியூர் பெண்டிகாஸ்ட்லேருந்து வந்தனால இது பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, வெளில போகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், நிறைய விஷயங்கள் அவர் போதனையில் இருந்தது. ஆனால் ஊழியம் வரும்பொழுது, செய்யும் பொழுது, ஒரு காரியம் வரும் பொழுதும் அந்த கேள்வி வருது, சரிதானா, வசதி தானா? அப்போ அந்த கேள்வி ஆவியானவர் கொடுக்குறாரு. தசமாகும், வாக்கு தத்தங்கள், வெள்ளை நகை போடுறது, அது இது ஒவ்வொரு வருஷமும் வரும் பொழுது எடுத்து வாசிக்கணும். ஆமாம், இது இப்படி இல்லையே, அப்போ அங்கே வாசனம் இங்கே வாசனம், நம்ம தான் ரொம்ப டேலண்டாக இருக்கிறோம் போல நினச்சா இல்லை. சத்தியத்தை இன்னொன்ற வாஞ்சை நமக்கு இருக்கிறப்ப ஆவியானவர் சரியான வார்த்தை நமக்கு என்ன பண்ணுறாரு? காட்டுறாரு, நம்மளை நடத்துறாரு. நமக்கு என்ன தெரியும்? நமக்கு என்ன? ஆனால் நமக்கு ஒன்றே ஒன்று, சத்தியத்தின்படி நடக்கணுன்ற வாஞ்சை நமக்கு இருந்தால் மட்டும் போதும். ஆவியானவர் அவர் மற்றெல்லாம் பார்த்துக்குவார். நிறைய நேரம் இன்னைக்கு ஊழியக்காரங்க கூட என்ன செய்கிறாங்கன்னா, மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் அத்தனை மேகசின் படித்தேன், யூடியூப்பில் பார்க்குறேன், அதை பார்த்து இதை பார்த்து அவன் பெரிய ஊழியக்காரர் சொன்னான்னு அதை காப்பி அப்படியே அடித்து எடுத்து சில இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப சிம்பிள், ரகசியத்தை அறிஞ்சுக்கணும்னா ஒன்றும் இல்லை, அவருடைய சமூகத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். ஆவியானவர் வெளிப்படுத்துவார், அந்த சத்தியத்தை நம்ம வெளிப்படுத்துவார். ஏன்னா இவ்வளோ வசனங்கள், எவ்வளோ ரெஃபரன்ஸ் இருக்குது, எவ்வளோ வசனங்கள் நம்ம கனெக்ட் பண்ண முடியுமா? நம்மளா கனெக்ட் பண்ணோம்னா போக வேண்டியது தான். நம்ம கேட்டுட்டு நல்லா இருக்குன்னு போயிடுவாங்க, அவருடைய உள்ளத்தில் கிரியை செய்ய. ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி அந்த வெளிப்படுத்தல சொல்லும் பொழுது மக்களுக்கு அது ரொம்ப புரோஜனமாக இருக்கும். அதுபோல் இவ்வளோ காரியங்கள் நான் அவர்களை கற்றுக்கொண்டது என்னன்னா, ஆவியானவர் அவர் எனக்கு வெளிப்படுத்தினது தான். அந்த கேள்விகள், சந்தேகம், சத்தியத்தை அறிஞ்சிக்கணுன்ற எண்ணம்
நமக்கு எப்பொழுதுமே இருக்கணும். கொஞ்சம் கூட நம்ம இது பண்ணக்கூடாது, சத்தியத்தை நம்ம அறிஞ்சு கொள்ளணும். ஏன்னா அவர் சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள் நம்மை நடத்துவார். ஆனால் நாம செய்ய வேண்டியது அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். அதே போல் அவர் நமக்கு போதிப்பார், அதில் இருக்கணும். ஒரு காது டெய்லி ஒரு மேலே வச்சுக்கணும். அவரோடு அனுதினமும் உறவாடுகிறவர்களாய் நம்ம இருக்கணும். அப்போ ஒரு போதிச்சு நம்ம நடத்தும் போது யார் என்ன செஞ்சாலும் தவறான பதில் வந்தாலும் நம்ம சரியாக அந்த நிற்க முடியும், மற்றவங்களுக்கு ஒரு சாட்சியாக பிரயோஜனமாக இருக்க முடியும். ஸோ அப்போது வளருவோம், அவருடைய வார்த்தைகளை கேட்டு நிலந்து அந்த ஜோம் பண்ணுவோம், பேசுகிறத கேட்போம். அந்த மாதிரி பேசுகிறப்ப நீங்கள் தொடர்ந்து இருங்க. அந்த அதுக்கு நம்ம சாட்சியாக கூட நம்ம வாழ்வோம், சாட்சியில் பகிர்ந்து கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நம் கர்த்தருடைய பந்தி கூட நாம் கடன் சொல்லுவோம். விலையேற பெற்ற ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. ஆண்டவரே, நம்முடைய ரத்தம் எங்களுக்காக சிந்தினீர். கல்வாரியின் கருணையிதே காயங்களில் காணுதே. கர்த்தரேசு பாருனகாய் கஷ்டங்கள் சகித்தாரே. அல்லேலூயா. கர்த்தர் இயேசு பாருனகாய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவி நின்று வாயுதே. விலையேற பெற்றோ நான் என்னை மாற்ற விலையா இந்தனரே. அல்லேலூயா. விலையேற பெற்றோ நான் என்னை மாற்ற விலையா இந்தனரே. விலையேற பெற்றோனாய் ஆண்டோடைய பிள்ளையாக நம்மை விலையா ஆண்டவரே உம்மையே விலையாக. அல்லேலூயா. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையா இந்தவரே. ஆண்டவரே, எங்களை விலையேற பெற்றவர்களாய் மாற்ற சிலுவையிலே விலையாக ஏந்தீர். சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தி எங்களுக்காக அடிகள் பட்டீர், நொறுக்கப்பட்டீர். நாம் இந்த பாத்திரத்தில் பங்கு பெறும்போதெல்லாம் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம். இது ஒரு சுவிசேஷம். இயேசு எனக்காக மரித்தார் என்று நாம் நினைவு கூறுகிறோம். நமக்கு அதை நினைவு கூறுதல், மரணத்தை அறிவிக்கிறவர்களாய் அவர் நம்மளே இதை பார்க்கிற ஜனங்கள் எதுக்கு அவங்க செய்கிறாங்க கேட்கும்போது அவங்களுக்கு அந்த வார்த்தை போகணும். இயேசு அவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் மரித்தார்னு செய்கிறாங்க. இது ஏதோ ஒரு சடங்கு அல்ல, இது ஒரு சுவிசேஷம். அதாவது வார்த்தையினால் சொல்லப்படாத செயலினால் செய்யப்படுகிற ஒரு சுவிசேஷம். இயேசு உனக்காக மரித்தார், எங்களுக்காக மாத்திரம் இல்லை. இந்த பாத்திரத்தில் பங்கு பெறுவதெல்லாம் இயேசு உனக்காக மரித்தார் என்ற ஒரு சுவிசேஷம். நமக்கு இது நினைவு கூறுதல். இதை பார்க்குறவங்களுக்கு சுவிசேஷம். அப்போ அதை நம்ம சொல்லணும், அதை எதுக்காக செய்யறது நமக்கு தெரியணும். அப்போ தான் அவங்களுக்கு அது சரியாக போய் சேரும். ஏதோ ஒரு நமக்கு சடங்கு செய்கிறாங்கப்பா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போகிறதில்ல. ஏன்னா நாமளும் அதை தவறாக புரிஞ்சு வைத்துக்கொள்ளக்கூடாது. நினைவு கூறுகிறோம், இயேசு எனக்காக மரித்தார், நான் தான் சிலுவையில் மரித்தேன், பாவத்தின் சம்பளம் மரணம், நான் தான் மரிக்கப்பட வேண்டியவன். ஆனால் அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை துக்கங்களை எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்தார். அதனால் நாம் சுகத்தை பெற்றிருக்கிறோம். அவருடைய தழும்புகளால் குணமானோம். சரீர சுகத்தை அல்ல, ஆத்மாவிலே இந்த பாவத்தின் சுகத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம். அந்த உறுதி நமக்கு ரட்சிப்பு நிச்சயம், பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்குள்ள இருக்கிறது. அது எப்படி வந்தது? கிறிஸ்து நமக்காக செய்து முடித்தார். ஆண்டவரே,
அதை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. ஒரு நாள் நாங்கள் நினைவு கூறணும். எங்களை ரட்சித்தீரே, எங்களை விலையேற பெற்றவர்களாய் மாற்ற உண்மையே விலையாக ஏந்தி சிலுவையை நோக்கி குருசை நோக்கி பார்க்க எங்களுக்கு உரிய பெருமை எல்லாம் மறுப்போம் ஆண்டவரே. சுந்தரம் மிகும் இந்த புவி எங்களுக்கு எந்த மேன்மை இருந்தாலும், எந்த ஒரு மேன்மை இருந்தாலும் ஆண்டவரே, எந்த மேன்மைகளுக்கு இருந்தாலும் சிலுவையே எங்களுக்கு மேன்மை. ஒரு நாள் அதனை தியானிக்கிறவர்களாய் வாழ்கிறதுக்கு கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நம்முடைய சீஷரோடு கூட பந்தி இருந்த பொழுது அப்பத்தை எடுத்து பிட்டு அவளை கொடுத்து இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொன்னார். அப்படியே திராட்சை எடுத்து அவர் கொடுத்து, இது உங்களுக்காய் சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம், புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இயேசு நமக்காக அடிகள் பட்டார், பிற்கப்பட்டார், நமக்காக ரத்தம் சிந்தினார் என்பதை நாம் அந்த சிலுவையை நம்ம நினைவு கூர்ந்து நாம் இதில் பங்கு பெற வேண்டும். இது வேலை கூட அப்படியே சரீரம் நமக்காக பிற்கப்பட்டது, நாம் அதை நினைவு கூர்ந்து கூட அந்த அப்பத்தை எல்லாம் புசிக்கலாம். அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது நினைவு கூர்ந்து இந்த திராட்சை நாம் பருவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே, எங்களுக்காக அந்த பூமியில வந்து ஜீவனை தந்த தேவகுமாரனே, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எங்களை எல்லா சத்தியத்துக்குள்ளையும் நடத்த எங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் கூடி உம்மை பாடி துதிக்க உடைய வார்த்தைகளை தியானிக்கிறது கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வார்த்தைகளை தியானித்துவிட்டு அப்படியே செல்லாதபடி ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய அந்த ஆலோசனை, சட்ட ஆலோசகர், ஆவியின் பிரமாணம், ஆவின்படி நடக்கணும், உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கணும். எதை செய்தாலும் மனுஷனுடைய கற்பனையின்படி அல்ல அப்பா, மற்ற ஒரு சபை பாரம்பரிய அதில் அல்ல ஆண்டவரே, உம்முடைய பிரமாணத்தின்படி நான் நடக்கணும். நாங்கள் அது ஒவ்வொரு நாள் உங்களோடு பேசுகிறவர்களாய், அதிகாலை ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறவர்களாய், ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுதும் உம்மிடத்தில் கேட்கிறவர்களாய், ஆலோசனை கேட்கிறவர்களாய், இதுக்கு நாங்கள் இன்னைக்கு கிருபை செய்யுங்க. ஆலோசனை கர்த்தர் என்று வாசிக்கிறோம். அவர் ஆலோசனை கர்த்தர், உங்களுக்கு ஆலோசனை தருகிறவர் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நோக்கி கூப்பிடு நான் உனக்கு ஆலோசனை தருவேன், உனக்கு எட்டாத காரியங்களை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறப்போ அவர் நம்மோடு கூட உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறார். நமக்கு ஆலோசனை தருவதற்காக, நம்ம பரிசுத்தமாய் வாழ்வதற்காக, நம்ம ஒரு சாட்சியுள்ள கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழ்வதற்காக எங்கள் அந்த வார்த்தைகளுக்குள்ள இருக்கட்டும். அந்த தொடர்ந்து நாள் தியானிக்க கிருபை செய்யுங்க. இந்த நாள் கலந்து நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்குங்க ஆண்டவரே. மற்ற எந்த ஒரு காரியத்தை நாங்கள் திருப்தி அடைய மாட்டோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபையினால், உங்களுடைய நன்மையினால் திருப்தி காக்குங்க. நாங்கள் உண்மை நோக்கி வேண்டிக் கொள்வதற்கு முன்னதாகவே எங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறீர். அப்படி இருக்கிறப்போ நாங்கள் உம்மோடு கூட இருக்கிற அந்த உறவில் முதலாவது உடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது நான் எல்லாவற்றையும் செய்கிறேன். காக்காவை பாருங்க, காட்டு புஷ்மலை பாருங்கள், அவைகளை பார்க்க விசேஷத்தவர்களாக இருக்கிறீர்கள், உங்கள் பிதா உங்களை போஷிப்பா என்று சொன்னீங்களேப்பா. அதை விசுவாசத்தை நாங்கள் வாழ, பரலோகத்தை எதிர்பார்த்து உடைய வருகை எதிர்பார்த்து வாழ கிருபை செய்யுங்க. எங்களுக்கு தரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் யாவரோடும், உலகத்தில் எல்லா இடத்துல இருக்கிற சரீரமாக சபையில் இருக்கிற நம்முடைய எல்லா சகோதர சகோதரோடும் இருந்து காத்து நடத்துவதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா.